அந்த சாவி விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அது வந்து அது வேற 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 மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, எனக்கு அது சொன்னேன் நான். எக்ஸாக்ட்லி நம்ம அக்செப்டும் பண்ணிக்கணும் ஒருத்தவங்கள. ஆனா அந்த சாவி இதை லெட் கோவும் பண்ணணுன்ற மாதிரி சொன்னீங்க. அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி யாருமே கடவுள் கிடையாது. 100% நல்லவனா இருக்கணும் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க கடவுளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதே மாதிரி 100% நல்லவளா இருக்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க போய் அம்மானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐம் சாரி. சின்ன வயசுல ஹூ வாஸ் ஜானகி மேம்? ஜானகி வாஸ் அறந்த வாள். ஓகே. ஸ்கூல் 4:30 மணிக்கு விட்டால் 4:45 வந்துடணும் வீட்டுக்கு. ஸோ அந்த 4:45 வரலன்னா எங்கள் அப்பா வெளியே குச்சியோடு இருப்பார். எங்கே போனேன், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. 20-25 வயசில் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்கல்ல, அதே பொண்ணு கிடையாது அவங்க 30 வயசில். அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்துருச்சு. அந்த எவல்யூஷனை ஒவ்வொரு முறை அவங்க மாறும்போதும் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்கள அதே பொண்ணாக பார்க்காம அந்த க்ரோத்துக்கு இவால்வ் ஆகி மேனும் க்ரோ ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் வில் பி ஃபென்டாஸ்டிக். ஆனால் மென் வந்து ஒரு வேடானா கட் பண்ணிக்கங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. லைக் ஈகோன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஈகோ இல்லைன்னா நிறைய பேர் சிம்பிளா ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுவாங்களோ. ஃப்ரம் நான் என் பேரண்ட்ஸ் இதுலேருந்து சொல்கிறேன், என் பேட்ச்லேருந்து சொல்கிறேன், எல்லா ஜென்ரேஷனுக்கும் நான் பார்க்குறேன். அது ஒன்று காமனாக இருக்குது. அது எப்படி நான் இதோட நீ கேள்வி கேட்கும்போது 10 தடவை மூன்னு சொன்னேன், கேட்டியா? அதான் ஈகோ. நீ கேட்ட கேள்வியை கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன்ல, இவ்வளோதான். ஈகோ வந்து இட் இஸ் நேச்சர் ஆஃப் ஹியூமன். ஓகே, அது இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அது இன்னொருத்தவங்களை பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறது தப்பு. தனிமை வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம். எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் யாருமே இல்லை. குழந்தை இருப்பான், பொண்ணு இருப்பான், பையன் இருப்பான், அம்மா அப்பா இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, மாமனார் மாமியார் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் யார் வேணும்னு உங்கள் மனசில் ஏங்குறீங்களோ அவங்க இல்லாதப்ப அந்த தனிமை மிக கொடுமையானது. இப்போது ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமா, ரைட்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமானே தெரியாமல் இருக்காங்களே. அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ராங். 2 பேரும் ஈக்குவலாக புல் பண்ணால் தான் இட் இஸ் அ ரைட் ரிலேஷன்ஷிப். இல்லைன்னா சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே டு வாக் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். அதுதான் நம்ம பிள்ளைங்கள்ட்ட இல்லை. எல்லாருடைய வருத்தமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை எனக்கு. நான் என்ன சொன்னாலும் அவளுக்கு புரியல, நான் என்ன சொன்னாலும் அவருக்கு புரியல. இதுதான் உங்களோட தாட். ஆனால் நீங்கள் 2 பேருமே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அரை மணி நேரம் உங்கள் 2 பேருக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உட்காந்து ஒரு கப் காஃபி குடிங்க 2 பேரும். நீங்கள் வேற ஒன்றும் குடிக்க வேணும். ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கோங்க, டிவி போடாதீங்க, ஃபோனை தூக்கி உரமா வச்சுருங்க. 2 பேரும் பேசுங்கய்யா. அதுவே பேசுங்கய்யா. பேசுனீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ ரிலேஷன்ஷிப். இந்த சீட்டிங்லாம் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஹாய் மேம். ஹலோ. உங்களோட வீடியோஸ்லாம் ரீசெண்டாக பார்த்தேன். செம்ம கிரேஷியஸாக இருந்துச்சு. ஒரு மாதிரி லைக் ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லாமல் ஒரு பர்ஸ்பெக்டிவே ஷிஃப்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பார்த்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கு. ஓகே, என் பேர் ஜானகி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஒரு நல்ல மனுஷியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதான் லைஃப்பில் என்னோடய பிக்கஸ்ட் கோல். என் பிள்ளைங்களுக்கும் அதான் கோலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஐடியா என்னென்னா, யூ கேன் மேக் மனி, யூ கேன் ஏர்ன் மனி, யூ கேன் ஃபைண்ட் பீப்புள், யூ கேன் ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் ஃபைண்ட் வாட் எவர் யூ வாண்ட் இன் லைஃப். பட் பீயிங் ட்ரூத்ஃபுல் டு யுவர் செல்ஃப் இஸ் கோயிங் டு மேட்டர் அ லாட். அடுத்தவங்களை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அதுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்கிறத விட நம்ம திருப்தியாக சந்தோஷமாக வாழ்ந்தோன்றது தான் பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டூ. ஸோ இதான் உங்களோட பெரிய கோலாக சொல்கிறீங்க? கரெக்ட். பட் இந்த கோல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசில் ஹூ வாஸ் ஜானகி மேம்? ஜானகி வாஸ் அறந்த வாள். ஓகே, ரைட். ஓகே, அதாவது ஸ்கூல் 4:30 மணிக்கு விட்டால் 4:45 வந்துடணும் வீட்டுக்கு. ஓகே ஓகே, அது 15 நிமிஷம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ் சைக்கிள். 2 வீலர் கூட கிடையாது, கிராமங்கள் தானே. ஸோ அந்த 4:45 வரலன்னா எங்கள் அப்பா வெளியே குச்சியோடு இருப்பார். எங்கே போனேன், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கண்ட்ரோலிங் கொண்டு வந்தாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஐ வாண்டட் டு பி இண்டிபெண்டன்ட், நாட் டு பி எகெயின்ஸ்ட் தெம். அப்படி இல்லை. அது எப்படின்னா, ஏன் பெண்கள் இருக்கக்கூடாது, ஏன் நம்ம 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் நம்ம தப்பு பண்ணுறோன்னு தான் அர்த்தமா? நம்ம டயரே பஞ்சர் ஆகிருக்கும், நான் தள்ளிட்டு கூட வந்திருப்பேன். ஸோ I didn't have the freedom of
பீயிங் அ கேர்ள், பீயிங் அ பர்சன், ஐ வாஸ் ட்ரீட்டட் லைக் அந்த காலத்தில் பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நீ வந்து வெளியே வரக்கூடாது, வாசலுக்கு வரக்கூடாது, தாவணி போட்டிருக்கணும், சுடிதார் போட்டால் ஷால் போட்டிருக்கணும், எல்லார்கிட்டையும் போய் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது சத்தமாக அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எனக்கு இதெல்லாம் தாண்டி யூ குட் ஜஸ்ட் பி அ ஹியூமன் பீயிங் அப்படின்ற ஒரு தாட் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கும். எனக்கு நல்லது கெட்டது ரொம்ப தெரியாது. அப்போ எனக்கு எல்லாரையும் நல்லவங்களா பார்க்க தெரியும், எல்லா விஷயத்தையும் நல்லதாக எடுத்துக்க தெரியும். அவங்களே என்னை பற்றி பேசினாலோ கிண்டல் பண்ணாலோ சிரிச்சாலோ ஐம் லைக் ஓகே தட்ஸ் தேர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ண தெரியும். ஐ நெவர் கேரிட் தோஸ் வித் மீ. ஐ திங்க் தட்ஸ் வாட் ஆல்மோஸ்ட் ஷேப்ட் மீ. அந்த அப்போலேருந்து அந்த ஒரு ஃப்ரீடம், நானாக இருக்கணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் வந்து நான் விடவே இல்லை கடைசி வரைக்கும்ன்றது என்னோட ஐடியா. ஸோ அந்த இண்டிபெண்டன்சி அப்படின்ற ஆட்டிடியூட் உங்களுக்கு அங்கேருந்து தான் வந்துச்சு. கரெக்ட். இண்டிபெண்ட்னா புருஷன் சொல்கிறது கேட்காம, அம்மா அப்பா சொல்கிறது கேட்காம நான் நினச்சதை பண்ணுறது இண்டிபெண்ட் நான் நினைக்கல. நான் ஒரு ஆணுக்கு எந்த விதமான ஃப்ரீடம் கொடுக்கப்படுதோ அதே அளவுக்கு எனக்கும் கொடுக்கப்படணுன்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். அதை தான் நான் இண்டிபெண்டன்ஸாக நினைக்கிறேன். அதாவது நாட் ஆம்பளை போய் தண்ணி அடிக்கிறான், நான் போய் தண்ணி அடிக்கிறேன், அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இல்லை. அவங்களால 11 மணிக்கு போயிட்டு ஒரு இடத்துலேருந்து வர முடியும்னா என்னாலையும் 11 மணிக்கு போயிட்டு வர முடியும். என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் கராத்தே கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வந்து பெப்பர் ஸ்ப்ரே கேரி பண்ணுவேன். அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் உங்களை ரெடி பண்ணிவிட்டு யூ டூ வாட் யூ வாண்ட் டு do. But don't give up on yourself. ஈஸியாக டக்குன்னு ஐயோ அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரலன்னா அப்பா வாசலில் நிறுத்துவாரோ, அதெல்லாம் கிடையாது. பி யுவர் செல்ஃப், டூ வாட் யூ ஹாவ் டு டூ, ஹவு யூ வாண்ட் டு லிவ் யுவர் லைஃப். சரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. தவறான விஷயங்களை பண்ணும்போது தான் யூ ஹவ் பீன் பாயிண்டட் அவுட். நீங்கள் சரியான விஷயத்தை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், then you don't have to worry about what others are saying. So that's the thing. You have to be very precise on who you are, what you want to be, how you want to be. Once you made the choice, you stick to it no matter what. இது நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த எடுத்த முடிவு, நான் கெட்டவனாக தான் இருப்பேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் யுவர் சாய்ஸ். கரெக்டா? அதுக்கப்புறம் வர எல்லா கான்சிக்வன்ஸையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தைரியம் இருந்தால் தான் அந்த முடிவு எடுக்கணும். அதே மாதிரி நான் நல்லவளாக இருக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதனால எதெல்லாம் போனாலும், என்னை விட்டு போனாலும் நான் நல்லவளாக தான் இருப்பேன் அப்படின்றதான் அடிப்படை ஐடியா. அந்த கோலே பியூரா இருந்தா இட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க சொல்றது கேட்டு, சொசைட்டி சொல்றது, அம்மா அப்பா சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது, எல்லா விஷயங்களையும் நீங்கள் கிரகிச்சுக்கலாம். You can understand, you can think about it, you can analyze that. கடைசியில் உங்களுக்கு முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். எக்ஸாக்ட்லி. நீங்கள் எடுக்கிற முடிவு சரியா தப்பான்றத பல முறை யோசித்து அந்த முடிவை கரெக்டாக எடுத்துட்டோன்னா அந்த முடிவினால் வரக்கூடிய தீயதோ நல்லதோ அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். இப்போ ஒரு நேற்று we had a meet coffee with Janki Mayan. அதில் வந்து we met lot of people. அதில் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ஒரு முடிவை எடுத்துட்டு ஒரு பொண்ணு அப்படியே சிங்கம் மாதிரி நிற்கிறா. ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இன்னொரு பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. I've met both kind of people. They both are independent, they both are very beautiful, they're very conscious. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தைரியன்றதே ஒரு பெரிய ஃப்ரீடம் இன்னைக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் அடிக்கடி சொல்கிற அந்த வளர்ப்பு முறைகள் தான். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணா வந்து ராத்திரி 11 மணிக்கு வந்தாலும் கேட்க மாட்டாங்க. அது 10th படிக்கிறதுலேருந்தே அவனை வந்து கேட்க மாட்டாங்க. நான் 4:45 வரல, 4:46 வந்தேன்னா எங்கள் அப்பா குச்சியோட வாசலில் நிற்பார். அவருக்கு பயந்துட்டே சைக்கிள் சவுண்ட் இல்லாமல் நிறுத்திட்டு உள்ளெல்லாம் போவோம். கரெக்ட். பட் அது பேரண்ட்ஸ் நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லை. நீங்களும் தப்பு சொல்கிறீங்கன்றது கன்ஃபார்மாக சொல்ல மாட்டீங்க. ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த பயம் தாண்டி நம்பிக்கை வேணும். உங்கள் குழந்தைங்க மேலே நம்பிக்கை வேணும். என் பொண்ணு எங்கே போனாலும் இங்கே வருவாள், என் பொண்ணு சரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாள், என் பொண்ணால் தப்பு பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கை பெற்றோர்களுக்கு வேணும். 18, 19, 20 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியும் இப்போல்லாம் டேட்டிங் போகிறது, ஒருத்தவங்களை போய் பார்க்குறது, மீட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு க்யூரியாசிட்டி ஆஃப் தட் ஏஜ். கரெக்டாக இருக்கும். அப்போ இஃப் தே வாண்ட் டு கோ, தே டோன்ட் ஹாவ் டு ஆஸ்க் பெர்மிஷன் ஃப்ரம் யூ, பட் தே ஷுட் ஹாவ் த கான்ஃபிடென்ஸ் டு ஷேர் த இன்ஃபர்மேஷன் வித் யூ. அம்மா நான் இன்னைக்கு அந்த பையனோட டீ குடிக்க போகலாம், காஃபி குடிக்க போகலான் இருக்கேன் அப்படின்னா உடனே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கையில் கொடுத்து, அம்மா ஓம் பில்லை நீ பே பண்ணிக்கோ. யூ ஸ்டாண்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் தட் பாய். Yes. You go meet, talk to him. He may turn out to be your best friend. He may be your future husband. He may be nothing. Anything is fine. Correct. But give that space for them to make that choice.
பர்ஃபெக்ட். நீங்களே ஒரு விஷயத்தை போட்டு அழுத்தி அழுத்தி தொண்டையில் வச்சு குத்துனீங்கன்னா அது மருந்து மாதிரி கசக்க தான் செய்யும். அவங்களா அந்த சாய்ஸ் எடுக்கட்டும். நல்லது கெட்டது தெரியாத பிள்ளைங்களே கிடையாது. இந்த காலத்தில் பிள்ளைங்க நான் வந்து ஒரு 0%, இந்த பிள்ளைங்களாம் 1000% அறிவு இருக்குது இந்த பிள்ளைங்களுக்கு. நிறைய விஷயம், நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து எங்கே வேணும்னா அம்மா அப்பா கிட்டேருந்து அந்த தைரியம் வேணும். நம்ம அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் போய் சொல்லிட்டு போகிறேன். புரியுது. எப்போ ஒரு விஷயத்தை திருட்டுத்தனமாக பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போயே அந்த விஷயம் தப்புன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், கரெக்டாக. ஏற்கனவே உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்ச விஷயத்த நான் தப்புன்னு சொல்லி கொடுக்குறதுல அர்த்தமே கிடையாது. ஆமாம், திரும்ப அதை பண்ணக்கூடாது. யூ ஆர் நாட் கெட்டிங் இட். ஒரு விஷயம் சரி தப்பு. ஓகே, இப்போ வந்து இந்த பையனை பார்க்க போகிறது சரியா தப்பா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு பையனை பார்க்க போகிறது தப்பு இல்லை. ஓகே, ஆனால் சரின்னு நீங்கள் சொல்லலை. ஓகே, கரெக்டாக. நான் என்ன சொல்கிறேன், அந்த பையனை பார்க்க போகணுன்னு முடிவு பண்ணது சரி. ஓகே, அதை உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணிங்கன்னா தப்பு. உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு பண்ணிங்கன்னா சரி. இவ்வளோதான் விஷயம். சொல்லிட்டீங்கன்னா you don't have the burden to carry it yourself. Your mom knows where you are. She knows how safe you are. திரும்பி வந்தானே என்னடி பையன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும். இதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும். ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் லாங் டைம் வராது. ஒரு பெண் வந்து 20 வயசில் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. கரெக்ட். பையன் அழகாக இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருக்கணும், நிறையா சம்பாதிக்கணுன்றது ஒரு 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்க திங்கிங். 30 வயசு ஆகும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோம். அந்த குழந்தை பிறந்ததுடைய ஹார்மோனல் சேஞ்ச் அவங்க உடம்புல சரியாகிறதுக்கு குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். ஓகே. She has to go through so much of pain in her body, so much of blood goes out. She's feeding, she has to take care of the baby over the night. அந்த குழந்தை 2 வயசாகி ஓடும்போது அது பின்னாடியே துரத்தணும். இதெல்லாம் தாண்டி அவங்க பாடி ஹீல் ஆகிறதுக்கே 5 வருஷம் ஆகும். ஸோ 30 வயசில் அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் இருக்கும். எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஹஸ்பண்டு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. நானே பின்னாடி பார்த்துட்ருக்கேன், நானே குழந்தை பார்க்க ஓடிட்டுருக்கேன், என்னால் ஒரு 10 நிமிஷம் படுக்க முடியலன்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்கும். பெண் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி 5 years தே ஹாவ் அ நேச்சர், த பாடி சேஞ்சஸ் வித் தம். 40 வயசில் தே ஹிட் அரவுண்ட் மெனோபாஸ் ஸ்டேஜ்க்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து தே வாண்ட் கம்பேனியன்ஷிப். தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் எல்ஸ், தே எக்ஸ்பெக்ட் ஜஸ்ட் அ கம்பேனியன்ஷிப். 50 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் இருக்கணும் அவங்களுக்கு. அதுதான். ஏன்னா 60 வயசுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா? கரெக்ட். ஸோ 50 வயசுலேருந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியணும், நீங்கள் அவங்க சர்க்கிள்குள்ளேயே இருக்கணும். அவங்க கண் பார்வையிலையோ அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ அவங்க விஷயம் புரிஞ்சுக்கிற மாதிரி இடத்துலையோ இருக்கணுன்றது அவங்களோட எதிர்பார்ப்பு. 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் இருந்தாலே போதும், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ஸோ இதுதான் அந்த லெவல்ஸ் ஆஃப் இதுதான் அவங்களுடைய தாட்ஸ் மாறும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 20-25 வயசில் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்கல்ல, அதே பொண்ணு கிடையாது அவங்க 30 வயசில். அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்துருச்சு. அந்த எவல்யூஷனை ஒவ்வொரு முறை அவங்க மாறும்போதும் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்கள அதே பொண்ணாக பார்க்காம அந்த க்ரோத்துக்கு இவால்வ் ஆகி மேனும் க்ரோ ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் வில் பி ஃபென்டாஸ்டிக். பட் அதை ஃபைண்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமோ? இந்த எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி கிடைக்கும்? எஜுகேஷன் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ் கிடையாது, எஜுகேஷன் அபவுட் செக்ஸ் கிடையாது, எஜுகேஷன் அபவுட் அவேர்னஸ், வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங், அந்த மாதிரி விஷயம்லாம் யாரும் யாருக்கும் சொல்லித்தரது கிடையாது. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் 100% பண்ணுவோம். அந்த பையன் வந்தானா அவன் வந்து 60 வயசு வரைக்கும் என்னை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பையன்கிட்ட இந்த பொண்ணை இப்படி தான் பார்த்துக்கணும்னு யாரும் சொல்லியே கொடுத்ததில்ல. அதுதான் அப்போ என்ன பண்ணணும்னா எவ்ரி 5 years வந்து ஸ்டார்ட் தட் ரிலேஷன்ஷிப் ஆஸ் இஃப் யூ ஆர் மீட்டிங் அ நியூ கேர்ள். அந்த சேம் கியூரியாசிட்டி. ஓ இவங்களுக்கு இதான் வேணுமா, என்ன வேணும், காஃபி தானே வேணும், ஒரு காஃபி கொடுத்தா அவள் கன்வின்ஸ் ஆகிடுவா, அவளுக்கு காஃபி தான் பிடிக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்குன்ற ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கூட they'll start appreciating you more. அது வந்து எப்போ நடக்கும்னா நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தான் நடக்கும். இதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்றது. ஃப்ரெண்டாக இருந்தால் தான் ஐயோ அவளுக்கு பாவம் உடம்பு முடியல போல இருக்கு, ஐயோ அவளுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக ஏதோ அப்செட்டாக இருக்கா, சரி பரவாயில்ல இன்றைக்கி ஒன்றும் பண்ணலைனாலும் பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி யூ ஹாவ் டு கிவ் ஹர் த ஸ்பேஸ் அண்ட் டைம் டு க்ரோ. ஏன்னா ஷீ கீப்ஸ் க்ரோயிங், ஹர் பாடி கீப்ஸ் க்ரோயிங். தெர் இஸ் நத்திங் ராங் வித் மேன், பட் த ஐடியாஸ் த உமன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் நீட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஏஜ். அதை கொடுக்கணுன்னா தேர் ஷுட் பி சம்திங் தட்
that men should understand. அவங்களுக்கு யாரும் சொல்லித்தராமல் அவனுக்கு தெரியலன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் நான். அவங்க மாறிட்டே இருக்காங்கப்பா, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி she'll keep changing, but she is the same girl you loved, but she is outgrowing herself. அப்போ you have to grow with herself. ஆனால் men வந்து ஒரு வேணானா கட் பண்ணிக்கங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மென் வந்து ஒரு அந்த 18-19 வயசுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பிரெயின் க்ரோத்தே ஆகுறது இல்லை. ஒரே செகண்ட் ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு போல. அதுக்கப்புறம் வந்து நீங்க என்னன்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, நிறைய படிச்சிடுறீங்க, வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, அதெல்லாம் பண்றீங்க. ஆனா பர்சனலா நீங்க அந்த 18-19 வயசுக்கு அப்புறம் உங்க பிரெயின் எங்கேயாவது வளர்ந்துதான் சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம் தானே? சரியா தானே சொன்னேன். பட் அது ஆனால் மென்னுக்கும் நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து பார்க்குறாங்கல்ல, அதில் அவங்க பிரெயின் வளராது, நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. இல்லை கண்ணு, அவங்க வந்து அவங்களோட செல்ஃப் க்ரோத்து, கான்ஃபிடென்ஸு, பாடி பில்டிங்கு, சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அக்கா கல்யாணம் பண்ணணும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க அந்த 19-20 வயசு ஆகி 21 வயசில் வேலைக்கு போயிட்டாங்கனாலே அவங்களோட கான்செப்டே அந்த டோட்டல் ஃபேமிலியோட ஃபைனான்ஷியல் பேர்டனை புல் பண்ணுறதாயிடுத ஒழிய தன்னை வளர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. புரியுது. இன்னொன்று அதை சொல்லித்தரத்துக்கும் யாரும் கிடையாது. அம்மா அப்பா வந்து உன் பொண்டாட்டிக்கு 30 வயசுக்கு அப்புறம் இது வேணும்ப்பா அப்படின்னா சொல்லி தருவாங்க? கிடையாது. இவங்களா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பிரெயின் க்ரோத் ஒரு பாயிண்டில் ஸ்டாப் ஆகிடுதுல, அதுக்கப்புறம் அவங்களால அதை கேதர் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வேறு ஒரு உலகத்தில் இருக்காங்க. டோட்டலாக மென்டலாக இதை அச்சீவ் பண்ணணும், இது வாங்கணும், இது பண்ணணும், இன்னும் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கார் வாங்கணும், அடுத்து வீடு வாங்கணும், குழந்தைய படிக்க வைக்கணும், குழந்தைய ஃபாரினுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி நிறைய நீட்ஸ் இருக்குது. மென் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 70% to 80% அந்த ஃபைனான்ஷியல் பர்டன் ஃபுல்லாக அவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து செல்ஃபாக என் ஒய்ஃப்யா கல்யாணம் பண்ணிட்டாயா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணையா, என் ஒய்ஃப்யா என் கூட இருப்பாங்கயா அப்படின்றத தவிர அவங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கிறது கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே வரல. ஒரு நிமிஷம் நம்ம கல்யாணம் பண்ணவே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இவ்வளோ நல்லவ, நம்மளை பிடிச்சி நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லாதப்ப நம்பி நம்மளை வந்து கல்யாணம் பண்ணாலே நம்ம இவ்வளோ சம்பாரிச்சு இவ்வளோ விஷயம் பண்ணிட்டோமே, அந்த பிள்ளைக்கு என்ன வேணும்னு நம்ம எப்போயாவது உட்காந்து 10 நிமிஷம் பேசுகிறோமா? கிடையாது. ஓடிட்டே இருக்கீங்க. வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா யூ திங்க் தட்ஸ் அ பிளேஸ் வேர் யூ நீட் டு ரிலாக்ஸ். ஒன்றும் ஃபோன் எடுத்துக்கிறீங்க, இல்லை டிவி பார்க்குறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியே போய்ட்றீங்க. பட் அவங்களுக்கு கூட உட்காந்து ஒரு 1/2 hour நீங்கள் ஒன்றும் பெருசாக கிழிக்க வேணாம், ஒரு கப்பு காஃபி போட்டுட்டு போய் உட்காருங்க. உட்காந்து என்ன நடந்துச்சு இன்றைக்கி, இதெல்லாம் பண்ணேன், அவன் வந்து அதை பண்ணாயா அப்படின்னு ஏதாவது அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் சொல்லுவீங்க. அந்த ஒரு 15 நிமிஷம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரூம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் யூ வில் கெட் டு பிளேசஸ். உமன் ஹாவ் so much of empowerment, they can give you so much of strength. நீங்களே ஒரு பெரிய ஒரு பெரிய மிக ஆணாதிக்கம் உள்ள ஒருத்தராக இருந்தால் கூட அந்த பெண்ணை உங்களோட சேர்க்கும்போது யூ வில் ப்ளூம் இன்டு சம்திங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். த பவர், த டிவைன் பவர் இஸ் வித் உமன். அவங்களால வந்து சரி பண்ண முடியாத ஒரு விஷயமே கிடையாது. இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் எப்படின்னா, அவங்க குடிக்கிறாங்க, அவங்க அதை பண்ணுறாங்க, அவங்க இதை பண்ணுறாங்க. ஒரு பெண் நினைத்தால் சரி செய்ய முடியாத விஷயம்னு ஒன்று கிடையாது. ஒன்று அவங்க உங்களை சரி செய்யணும்னு நினச்சி அந்த டைம் அண்ட் எஃபர்ட் போடணும், இல்லை நீ ஏதோ பண்ணு அப்படின்னு விட்டுடணும். புரியுது. இது 2 தான் அவங்களுக்கு ஆப்ஷன். கரெக்ட். ஸோ யூ ஆர் கிவிங் தெம் த ஆப்ஷன் டு சூஸ். யூ ஆல்வேஸ் ஷுட் கிவ் தெம் அ சாய்ஸ் டு சூஸ் யூ இன்ஸ்டெட் ஆஃப் லெட்டிங் யூ கோ. அந்த சாய்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான்லாம் முன்னாடி சொல்லுவேன், பிஸ்னஸ் ஃபுல்லாக நான் தான் ஹேண்டில் பண்ணேன். அதாவது எல்லா ஃபைனான்ஷியல் எல்லா விஷயமும் பின்னாடி இருக்கிறது எல்லாம், ப்ராடக்ட் ஃபுல்லாக அவரோடது 100% ரொம்ப நல்லா பண்ணுவார். அவர் ப்ராடக்டில் எனக்கு ஒரு 1% கூட டவுட்டே கிடையாது. ஃபைனான்ஷியல் ஃபுல்லாக நான் தான் பார்ப்பேன். crores கணக்கில் டேர்ன் ஓவர் நடக்கும்போது. ஆனால் ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கொடுக்கணுன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுப்பேன். சூப்பர். தட் வாஸ் அ ரெஸ்பெக்ட் தட் ஐ ஹவ் கிவன் ஹிம். ஐ ஹவ் ஆல்வேஸ் கிவன் ஹிம் தட் ரெஸ்பெக்ட். 5000 ரூபாய் வரைக்கும் என் லிமிட். ஒருத்தவங்க கேட்குறாங்க ஒரு உதவி பண்ணணுன்னா கூட டக்குன்னு கொடுத்துருவேன். 5000க்கு மேலே போகும்போது ஐ திங்க் ஐ ஷுட் பிரிங் இட் டு ஹிஸ் நாலேஜ். அதே தான்
ஆனா பெண்ணான்றது கிடையாது, அதை நீங்களும் பண்ணணுன்ற நான். புரியுது, கரெக்ட். இல்லை ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏர்ன் பண்ணுறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏர்ன் பண்ணுறோம். ஒரு விஷயம் நடக்குது, 5000 ரூபாய் வரைக்கும் அவசரத்துக்குலாம் அவங்கள கூப்பிட முடியாது. சரி, ஒரு 10,000 ரூபாய் லிமிட் வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய் வரைக்கும் கூப்பிட முடியாது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணீங்கன்னா they will never have the chance to ask you. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வேற ஒரு விஷயத்துக்காக இந்த பணம் வச்சிருக்கேன்லன்னு அவங்க சொல்ல முடியும். அந்த சந்தர்ப்பமே கொடுக்காம நான் பர்மிஷன் கேளுங்கன்னு சொல்ல, இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். கண்ணே, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த மாதம் நான் 15,000 ரூபாய் கொடுக்கணும், அவங்களுக்கு செக்அப்லாம் பண்ணோம், நான் எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி வில் டூ சம்திங் எல்ஸ் டு மேனேஜ் தீஸ்ன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க, இப்போ நீங்கள் வந்து ஒய்ஃபை கேட்டு தான் காசு கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதே மாதிரி அந்த பொண்ணு செய்யும்போது இஃப் ஷி குட் ஆஸ்க் யூ ஆர் டெல் யூ ஆர் பாஸ் ஆன் த இன்ஃபர்மேஷன், தென் யூ போத் ஆர் பேலன்சிங் த மேனேஜ் த ஃபினான்ஷியல் திங்ஸ். யூ both are balancing both of your families together. And the together-க்கு மீனிங்கே வந்து sharing information, talking to each other. இல்ல நீனா அப்படின்னு இல்லாம நம்ம, அந்த கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து விட்டுடுறாங்க ஒரு பாயிண்ட்ல, அங்க கொடுத்தா இவ திட்டுவா, சொல்லணுமா வேணாமா, சொல்லாம கொடுப்போம் அப்படின்னு சொல்லாம கொடுக்குறீங்க பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், தப்புன்னு ஏற்கனவே தெரியும். தப்புன்னு தெரிஞ்சு செய்யறவனா திருத்தவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே தப்புன்னு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நீங்க போய் திருப்பி திருப்பி தப்புன்னு சொல்லி என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போறது. ஸோ அவங்க டெசிஷன் எடுக்கும்போது அவங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். நான் தெரியாமல் செய்கிறத விட சொல்லிட்டு அவர் 2 வாட்டி டொங்குன்னு வந்து காஃபி கொண்டு வந்து வச்சா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் சொல்லிட்டேன், என் பொறுப்பு முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நான் அவங்க சண்டையே போடட்டும், நான் சண்டையெல்லாம் போட மாட்டாங்கன்னு சொல்ல. சில உமன் வெரி வைல்டு, பண்ணாதீங்க, இது வேண்டாம் அது வேண்டான்னு ஏதோ சொல்லக்கூடிய பீப்புள் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் யுவர் டியூட்டி இஸ் டு லெட் தம் நோ. அதே மாதிரி தான் நீங்கள் யூ ஹேவ் டு டெல் யுவர் ஹஸ்பண்ட், tell the husband, pass on the information, your duty ends there. அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது அவங்கள பொறுத்தது. ஆனால் நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணல, நீங்கள் சொல்லிட்டீங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் இல்லாமல் ஏசி அண்ட் இந்த கரண்ட்ல 2 லைன் வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைன்லேருந்து ஒரு லைனுக்கு கம்யூனிகேட் ஆகி தான் ரெண்டும் சேர்ந்து தான் அது ஒர்க் ஆகுது. கரெக்டாக ஒரு லைன் செத்து போச்சு, ஒரு லைன் சொல்லிக் கொடுக்கல, ஒரு லைன் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் பிளாங்காக நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைன் மட்டும் ஓடனா நத்திங் இஸ் கோயிங் டு ஒர்க். அதே தான் லைஃப், ரொம்ப சிம்பிள். ஸோ யூ லுக் அட் சம்திங், யூ சே ஹே இது வேணும் எனக்கு அப்படின்னா, இன்றைக்கி வாங்கலைன்னா பரவாயில்ல, நாளைக்கு வாங்கலைன்னா பரவாயில்ல, ஒரு வருஷம் வாங்கலைன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு நீங்கள் சொன்னது ஞாபகம் இருந்து என்னைக்காவது ஒரு நாள் வாங்கிட்டு வராங்கல்ல, தட் இஸ் த பெஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன். தட் இஸ் லவ், தட் இஸ் த நீட் that makes the woman to wait for you. So acceptance வந்து இருக்கணும்ல மேம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல, கட்டாயமா அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். பட் அதே அந்த சாவி விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க, அது வந்து அது வேற 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 மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, எனக்கு அழகா சொன்னேன் நான். எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு அது ஒரு கியூரியாசிட்டி மட்டும் இருந்துச்சு. நம்ம அக்செப்டும் பண்ணிக்கணும் ஒருத்தவங்கள, ஆனால் அந்த சாவி இதை லெட் கோவும் பண்ணணுன்ற மாதிரி சொன்னீங்க. கரெக்டாக. ஸோ ஹவு டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி யாருமே கடவுள் கிடையாது. 100% நல்லவனாக இருக்கணும் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்கள் கடவுளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஐம் சாரி. அதே மாதிரி 100% நல்லவளாக இருக்கிறதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்கள் போய் அம்மானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. we all have our quirks, we all have the negativities. ஒரு பர்சனை அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அக்செப்டன்ஸ். புரியுது. சில சமயங்களில் கூட நம்ம வாழ்க்கையில் பயணிக்கும்போது அவங்களுக்கு புரியாத விஷயங்களையோ தெரியாத விஷயங்களையோ நல்ல முறையில் சொன்னோன்னா எடுத்துக்கக்கூடியது எல்லாருக்கும் முடியும். புரியுது. நீங்கள் சொல்லும் போதே நீ ஏன் அதை பண்ண அப்படின்னு ஆரம்பிக்காமல், கண்ணு இப்படி பண்ணியிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வேணால் அப்படி ட்ரை பண்ணு அப்படின்ட்டிங்கன்னா அது அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணிடும். ஐயோ நம்ம அவனை கேட்டு அதை பண்ணியிருந்துருக்கணுமோ, தப்பாக பண்ணிட்டோமோ, நெக்ஸ்ட் டைம் கேட்டுட்டு பண்ணு. Give them the space to learn. Okay. Don't just bombard on them with too much information. அதுதான் அந்த acceptance. அதாவது சொல்லிக் கொடுங்க. There will always be slips and slides in that. ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னா 8 தடவை கேட்பாங்கல்ல. கரெக்ட். 2 தடவை தானே தப்பு தானே, சரி போனால் போயிட்டு போகுது. திருப்பி 10 தடவை சொல்லுங்கள், 9 தடவை கேட்பாங்க. ஆமாம். திருப்பி 10 தடவை சொல்லுங்கள், 10 தடவையும் கேட்பாங்க. பொறுமை தான். Patience is very very important in a relationship. எனக்கு இப்போ வேணும் இப்பயே வேணுன்றதுலாம் நடக்காது. பேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விட்டு கொடுத்து தான் பிடிக்கணும். கடவுளில் இருந்து அப்போ உங்களுக்கு 100% பர்ஃபெக்ட் பொண்டாட்டி வேணும்னா நேராக போய் அம்மனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லை பர்ஃபெக்ட் புருஷன் வேணும்னா நேராக போய் சிவனை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லை ஜீசஸ் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஹூஎவர் இஸ் யுவர் ஃபெய்த். கரெக்ட். இல்லைன்னா நடக்காதியா? எல்லாரும் மனுஷன்யா. டு எர் இஸ் ஹியூமன். தவறு செய்பவன் தான் மனிதன். தவறே செய்யாத மனிதனை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அங்கே தான் ப்ளீஸ் மேலே தான். கரெக்ட். டிக்கெட் எடுத்துன்னு போக ஆகாது. இப்போ கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம்.
வேணும்ல ஒரு லவ்ல. அதே மாதிரி கம்பேட்டபிலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னவா பார்க்குறீங்க? ஐயோ, ஓகே. கெமிஸ்ட்ரின்றது வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நேச்சுரலாக ஹியூமன் இஸ் அன் அனிமல் இன்ஸ்டிங்க்ட். ஓகே, எல்லாரையும் காதலிக்க முடியாது, எல்லாராலையும் எல்லார்கிட்டையும் கூடி சந்தோஷமாக இருக்க முடியாது. அது வந்து ஒரு நம்மளுக்கு இன்னாருன்றது வந்து நம்ம மைண்டில் படும். அவங்க பேரழகாக இருக்கலாம், இல்லை அழகே இல்லாதவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்கள தான் நம்மளுக்கு பிடிக்கும். ஓகேவா? இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தேர் கலர் ஆர் பியூட்டி ஆர் தேர் வாட் எவர் தேர் பார்ட்ஸ் ஆர், அதனால வர்றது கிடையாது. ஆனால் அந்த கிளிக் ஆகுதுல்ல, அது இதுதான் நம்ம டைரக்ஷன், இது இந்த பர்சன் தான் அப்படின்றது வந்து அது வந்து கெமிஸ்ட்ரி. ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன கேட்டீங்க? கம்பேட்டபிலிட்டியை நீங்கள் தான் சார் டெவலப் பண்ணிக்கணும். அதெல்லாம் வராது சார். ஓ, ஓகே. அதெல்லாம் வராது சார். கம்பேட்டபிலிட்டி வந்து சரி, அவளுக்கு இது பிடிக்கும், இது பண்ணலான்றதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். யூ ஹேவ் டு லேர்ன் அபவுட் ஈச் அதர். நான் சொன்ன மாதிரி ரெண்டு தனி உலகம் ஒன்றா வரீங்க. அப்போ இந்த உலகத்தில் தண்ணி இருக்குது, இப்போ இங்கேருந்து மார்ஸுக்கு போகிறோம், தண்ணியே இல்லை, அப்போ அங்கே என்ன வேணுன்ற தேவை இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே போகிறோம்ல, அந்த மாதிரி தான் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த அதர் பர்சன்ஸ் வேர்ல்ட் அண்ட் தென் மிங்கிள் டுகெதர் அண்ட் மேக் அ சிங்கிள் வேர்ல்டு. நம்மன்ற வார்த்தை அப்போ தான் வரும். ஓகே, என் காசு உன் காசு, என்னது உன்னுது, நீ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளது, எதுனாலும் நம்மளதுன்ற பாயிண்ட்டு. இப்போ என்னதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் ஜாயிண்ட். என்னோட ஹஸ்பண்டும் நானும் ஜாயிண்ட் பிஸ்னஸ், ஜாயிண்ட் ஹவுஸ், ஜாயிண்ட் கார் ஹோல்டர்ஸ், எல்லாமே ஜாயிண்ட் தான். ரெண்டு பேரும் ஒன்றா தான், எதாக இருந்தாலும் நம்மன்ற மாதிரி தான். அந்த நம்மளை வந்து எப்போ விழுகும்னா ஒருத்தரை தவறாக புரிஞ்சு ஒரு விஷயத்தை வந்து சம்டைம்ஸ் ரொம்ப டீப்பாக ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் ஸ்பிளிட்ஸ் அப். ஜாப்பனீஸில் ஒரு முறை இருக்குது. ஒரு அந்த கண்ணாடி பாத்திரம் உடஞ்சிடுச்சுன்னா தங்கத்தை வச்சு ஒட்டி அந்த உடஞ்ச கண்ணாடி பாத்திரத்துக்கு விலை ஜாஸ்தி ஆகிடும். இட் இஸ் புரோக்கன் பட் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் வித் கோல்டு. இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் பட் இட் இஸ் ஸ்டில் ஃபிக்ஸ்ட். உடைந்த கண்ணாடியே விலை உயர்வாக நம்மளால் கொண்டு வர முடியும்னா, உடைந்த மனங்களை சரி பண்ணோன்னா we could bring them more and more. So what I'm trying to do is heal them. பேசுறதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாருடைய வருத்தமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை எனக்கு. நான் என்ன சொன்னாலும் அவளுக்கு புரியல, நான் என்ன சொன்னாலும் அவருக்கு புரியல, இதுதான் உங்களோட தாட். ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அரை மணி நேரம் உங்கள் ரெண்டு பேருக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உட்காந்து ஒரு கப் காஃபி குடிங்க ரெண்டு பேரும். நீங்கள் வேறு ஒன்றும் கிடைக்க வேணாம், வெளில போவேணாம், பாருக்கு போவேணாம், இங்கே போவேணாம், பார்ட்டிக்கு போவேணாம், 5 ஸ்டார் போவேணாம், வெக்கேஷன் போவேணாம், ஸ்டேகேஷன் போவேணாம், ஒரு கழுதையும் போவேணாம். ரெண்டு பேரும் அழகாக வீட்டில் உட்காந்துக்கோங்க. பிள்ளைங்க இருந்ததுன்னா பாட்டி வீட்டுக்கு அனுப்புங்க, ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கோங்க, டிவி போடாதீங்க, ஃபோனை தூக்கி உரமா வச்சுருங்க, ரெண்டு பேரும் பேசுங்கய்யா. அதுவே பேசுங்கய்யா. பேசுனீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். பேசுங்கன்னா சண்டை போடுங்கன்னு இல்லை, பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. ஒருத்தர் இது சரி, இது தப்பு, நீ இப்படி பண்ணியிருந்துருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு, நீ அப்போ பண்ணப்ப அப்படின்னு சொல்லுங்க. கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ ரிலேஷன்ஷிப். இன்றைக்கெலாம் ஓடுறோம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்குள்ளார உட்காந்துருக்கோம். இது ரெண்டை தவிர வேறு எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. வேலை இருக்கும், இல்லைனா வந்து கன்சியூம்டாக இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி வந்து லைக் ஈகோன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த ஈகோ தான் இங்கே நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணுதோ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஈகோ இல்லைன்னா நிறைய பேர் சிம்பிளாக ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுவாங்களோ. ஃப்ரம் நான் என் பேரண்ட்ஸ் இதுலேருந்து சொல்கிறேன், என் பேட்ச்லேருந்து சொல்கிறேன், எல்லா ஜென்ரேஷனுக்கும் நான் பார்க்குறேன். அது ஒன்று காமனாக இருக்குது. அதை எப்படி நான் இதோட நீ கேள்வி கேட்கும்போது 10 தடவை ஊன்னு சொன்னேன், கேட்டியா? அதான் ஈகோ. நீ கேட்ட கேள்வி கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன்ல, இவ்வளோதான். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நீ ஈகோன்ற வேர்ட் ஆரம்பிச்சோடனே ஊன்னு சொல்லிட்டேன். ஒரு 8 வாட்டி சொல்லிடுறேன். See, இது வந்து ஈகோ வந்து இட் இஸ் நேச்சர் ஆஃப் ஹியூமன். ஓகே, ஓகே, அது இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அது இன்னொருத்தவங்களை பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறது தப்பு. இப்போ எப்படி ஆசிட்க்கும் ஆல்கலைக்கும் அந்த ஒரு பேஸ் லைன் இருக்குல்ல, 7 தாண்டிட்டா இது 7 கீழே இருந்தாதுன்னு சொல்லி ஒரு கெமிஸ்ட்ரியில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நிலை வேணும். ஈகோ எப்போ வேணும் அப்படின்னு முதல்ல யோசிப்போம். ஓகே, ஈகோ எப்போ வேணும் அப்படின்னா, நான் வளரணும், நான் என்னை வளர்த்துக்கணும், இந்த சமுதாயத்தில் நான் ஒரு பெரிய ஆளாகணும், நான் சம்பாதிக்கணும், நான் வீடு வாங்கணும், இதுக்கெல்லாம் ஈகோ இருக்கணும், இதுக்கெல்லாம் ஓடணும்னு ஒரு வெறி இருக்கணும். அந்த 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 கிரிட் இருக்கணும். ஐ வில் டூ திஸ் நோ மேட்டர் வாட்ன்றது அது ஒரு கைண்ட் ஆஃப் ஈகோ. ஹெல்த்தி இன்னொரு கைண்ட் ஆஃப் ஈகோ இருக்குது. அது வந்து நான் பெரியவன், நீ எது சொன்னாலும் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இது ஆண் பெண், நான் பேசுகிற எல்லா விஷயங்களுமே ஆண் பெண், அந்த சாவி மாற்ற விஷயத்துலேருந்து நான் அப்படி பேசலை. அந்த சாவி நான் சொல்லும் போதே என்ன சொன்னேன்னா, அந்த பிள்ளை எங்கே வேணாலும் வைக்கலாம், அந்த பிள்ளை நாளைக்கு உனக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கொண்டு தான் சொன்னேன். ஆனால் இட்
இட் வாஸ் அண்டர்ஸ்டுட் மென் ஆர் டூயிங் தட்னு. அப்படி கிடையாது. ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, யூஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், we're all human beings. Maybe we go through more physically than you guys, அவ்வளவுதான். பட் you guys go through in a different way. ஒரு ஆணுக்கு வந்து 50 வயசுக்கு அப்புறம் தான் ஆணுன்ற அந்த அந்த ஆளுமை வேணுன்ற எண்ணம் இருக்கிறதுனால ஈகோ இன்னும் ரொம்ப அதிகமாகும். ஸோ ஈகோ க்ரோஸ் லைக் அ ஃபங்கஸ், எங்கே வேணாலும் வளரலாம். நீங்கள் எங்கேயாவது சின்ன இடம் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு பேட் ஐடென்டிட்டி, ஒரு பேட் ஈகோ, ஒரு பேட் தாட் உங்களுக்கு. அதாவது நான் அடுத்தவங்களை விட பெரியவன் நினைக்கிறது தான் அந்த ஈகோ. நீ செஞ்சதை விட நான் நிறையா செஞ்சுருக்கேன், நீ சாதிச்சதை விட நான் நிறையா சாதிச்சிருக்கேன். இந்த ஈகோ எப்போ வரும் அப்படின்னா அந்த வளர்ச்சி வரும்போது வரும். வளர்ச்சி வரும்போது நம்மளால் அதை கடிவாளம் போட்டு சரியான முறையில் கொண்டு போக முடிஞ்சதுன்னா தட் ஈகோ இஸ் ஹெல்ப்ஃபுல் for you to grow more. அதை ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னா that will bite your bottoms. எங்கேயாவது சுற்றி வந்து உங்களை அடிச்சிடும். அது ஃபேமிலியில தான் எண்ட் அப் ஆகும் பிரச்சனை. ஸோ இந்த ஈகோ வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரு 3 கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்டுக்கணும்னா என்ன கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட? நமக்கு ஈகோ இருக்கா இல்லையா? எங்கேயாவது ஒரு ஆணா குரலை உயர்த்தி பேசுறீங்க, ஒரு பெண்ணை வந்து குரலை உயர்த்தி பேசி உங்கள் விஷயத்த சரியாக சொல்லிட முடியும்னு நினைக்கிறீங்கன்னா அது தப்பு, அது ஈகோ. கரெக்டாக? ரொம்ப சிம்பிள். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண்ணை வந்து தவறாக பேசியோ தவறாக நடத்தியோ தவறாக கை உயர்த்தி ஃபிசிக்கல் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா தட் இஸ் அப்சல்யூட் ஈகோ. மூணாவதாக அவங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் மனநிலை சரியில்லாமல் ஏதோ ஒரு கண்டிஷனில் வீட்டில் இருக்கும்போது பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் 100 இடத்துக்கு போகலாம், அதெல்லாம் உங்களோட பிரச்சனை, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் உங்களால் அவங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அது வந்து நீ எப்படியோ போய் தொலை அப்படின்ற மாதிரி எண்ணம். அது ஒரு கைண்ட் ஆஃப் எனக்கு வெளில வேலை இருக்குது அப்படின்னு போகிறீங்கன்னா தட் இஸ் ஈகோ. பிகாஸ் ஷீ இஸ் யுவர் பார்ட்னர் யார், ஷி நீட்ஸ் யூ, ஷி நீட்ஸ் யூ ரைட் தேர் ஃபார் 2 minutes. அவங்க ஒன்றும் உன்னை வந்து ஃபுல் டே லீவ் போட்டு என் பக்கத்துலேயே உட்காந்து என் காலமுக்குன்னு சொல்ல. ஷி ஜஸ்ட் நீட்ஸ் யூ. வந்து கண்ணுக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணும், கையை பிடிச்சிட்டு நான் ஒரு இடத்துக்கு போகணும், போயிட்டு வந்துடுறேன், உனக்கு ஏதாவது வேணுமா நான் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு நீ கேட்டேன்னா எனக்கு ஒன்றும் வேணாங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்ற. அவ்வளோதான். ஷி வாண்ட்ஸ் யூ டு கோ அண்ட் வின் த வார். ஷி டசன்ட் வாண்ட் டு ஹோல்ட் யூ பேக். பட் you have to give that choice to her before you go. She's going to let you go. நீ அதெல்லாம் போக கூடாது, இங்கே உட்காந்து என் பக்கத்தில் பண்ணேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயங்களை வந்து நம்ம மாற்றிக்கணுன்றது என்னுடைய. ஆணோ பெண்ணோ 2 பேருமே எனக்கு அவங்க வேணும், அவங்கள எப்படியாவது நான் வந்து சரி பண்ணி நல்லது கெட்டதை பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தேவைகளை செஞ்சுட்டு என்னோட தேவைகளை அவங்களுக்கு புரிய வச்சு we will run this together நான் மட்டும்தான் வரும். நான் சரியாகவே இருப்பேன், அவங்க எப்படி இருந்தால் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இருந்தாலும் சரியாக வராது. அவங்களோட நல்லது கெட்டதையும் பிடிச்சி தான் அவங்களை கூப்பிட்டு வரணும். நான் சொன்ன மாதிரி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க. இப்போது ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமா ரைட்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமானே தெரியாமல் இருக்காங்களே, எந்த ஒரு ஃபீலிங் இருந்தால் அது ராங்? உங்களுக்கு அவங்க மேலே எப்பயாவது பயம் வந்தால் ராங். அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ராங். அவங்க உங்களை கிட்ட தப்பாக நடக்கிறாங்கன்னு பயந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ராங். தென் தட் மீன்ஸ் யூஆர் நாட் ரெடி ஃபார் தட் ரிலேஷன்ஷிப் அண்ட் தட் இஸ் நாட் த ரைட் பர்சன் ஃபார் யூ. வேறு ஏதோ பிஸியாக இருக்க மாதிரியே ப்ரிட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் தேர் அவுட் டூ மச். தட் மீன்ஸ் இட் இஸ் அ ராங் ரிலேஷன்ஷிப். சரியாக தவறான்றது முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் தான் சரியான நபர், நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். ஆனால் இதெல்லாம் சாய்ஸஸ், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நானே போய் பேசுகிறேன் அவங்க வந்து பேசவே இல்லை அப்படின்னா இட் இஸ் ராங். எதர் இட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல், எதர் 2 பேரும் ஈக்குவலாக புல் பண்ணால் தான் இட் இஸ் அ ரைட் ரிலேஷன்ஷிப். இல்லைன்னா சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே டு வாக் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். அதுதான் நம்ம பிள்ளைங்கள்ட்ட இல்லை. அவங்க வந்து மாட்டிக்கிட்டோம், பயமா இருக்கும்ல, அது ஒரு பயமா இருக்கும். ஐயோ இவ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், அவன் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பயத்தை பிரேக் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பயமா இருக்குனாலே அந்த ரிலேஷன்ஷிப் தப்பு தான் சார். என்ன ஆனாலும் என்னை விட்டு போவே மாட்டாங்கன்றது வந்து தைரியம். ஆமா, எப்போ போவானோ தெரியாதே, எப்போ போவாளோ தெரியாதே, நான் இவங்களை விட்டு போனா என்ன ஆவேன்னு தெரியாதே. யார் யாரை விட்டு போனாலும் எல்லாரும் அவங்க அவங்களோட டைம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். So it shouldn't change. The perspective should be நாங்கள் எப்படி ஒன்றா இருப்போம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் வேணும். இவங்க போயிட்டா இப்படி இருப்பேன்னாலே அது சரியான ரிலேஷன்ஷிப் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பிரேக்கப்ஸ் வந்து ரொம்ப நிறைய ஆகிட்டு இருக்கு. பிரேக்கப்ஸ், டிவோர்ஸ் எல்லாமே சொல்லலாம். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன ஒரு அதுதான் சரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸாக பார்க்குறது வந்து ஷேர்ட் கோல். அவங்க 2 பேருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறது தனித்தனியாக இருக்கிறத விட இருக்கலாம், அது தப்பு இல்லை, தனித்தனியாக இருக்கலாம். எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஃப்ரீடம். பட் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது இன்னும்
பிரேக்கப் ப்ரிவென்ட் பண்ணுதோ அப்படின்னு அது எப்படி யோசிக்கிறீங்க? பிரேக்கப்ன்றது வந்து இவங்க யாருமே வந்து இப்போ வந்து அந்த கட்டுன்ற மாதிரி எஸ் ஆர் நோன்னு க்ளீன் கட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் அந்த உப்புக்கு ஊறுக்கா மாதிரி தொட்டுகிட்டே இருக்காங்க. பிரேக்கப் இது போயிடுச்சுன்னா இதை வச்சுக்கலாம், இது போயிடுச்சுன்னா இதை வச்சுக்கலாம், இது போயிடுச்சுன்னா இதை வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு கண்டினியூட்டி இருக்கு பாருங்க. அங்கேயே கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. இவங்க வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இவங்க கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இவங்க தான் உங்கள் சோல்மேட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பி ரெடி டு சாக்ரிஃபைஸ், பி ரெடி டு அப்லாட் தம், பி ரெடி டு ஹோல்ட் தேர் ஹேண்ட்ஸ், பி ரெடி டு புல் தம் அப், பி ரெடி டு புஷ் தம் அவே. எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தால் தான் அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். அது பண்ண முடியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாள் பார்க்கலாம், ஒரு 6 மாதம் பார்க்கலாம், ஒரு வருஷம் பார்க்கலாம், அப்பா அம்மா அதுக்குள்ளே நல்ல பையனாக பார்க்குறாங்களான்னு பார்க்கலாம், அப்பா அம்மா அதுக்குள்ளே நல்ல பொண்ணாக பார்க்குறாங்களான்னு பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா வடை அப்படின்னா இதெல்லாம் வந்து இதுவே கிடையாது, ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இதெல்லாம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஆனால் ஜென்சி இஸ் வெரி கிளவர். ஓகே, நீங்கள் சொல்கிறதுலாம் இந்த 30+ இந்த 90s கிட்டுக்கு மேலே தான் இதெல்லாம் நடக்குது. இந்த டைவர்ஸ் பிரச்சனை லொட்டுலூஸ்லாம். ஜென்சிலாம் கிளியராக வேணும்னா வேணும், வேணான்னா போ அப்படின்ற மாதிரி முடிவாக இருக்காங்க. அதில் வந்து they are very clean on the relationship. They don't want to waste their time. They either say it or they say, you know, get off. இந்த ஜென்சியில் இன்னொரு ஸ்டைல் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு they find a person, they like this guy, they like that guy, they like this girl, they like that girl. இவங்க அழகாக இருக்காங்க பிடிச்சிருக்கு, அவங்கள்ட்ட காசு இருக்குது பிடிச்சிருக்கு, உனக்கு 100 விஷயத்துக்காக பிடிச்சிருக்க முடியும். நீ கூட தான் அழகாக இருக்க, எனக்கு கூட தான் பிடிச்சிருக்கு, ஆனால் என் பையன் மாதிரி இருக்க. புரியுது. ஸோ அது ஒரு ரீசன் கிடையாது. ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு பொருளையோ அவங்களுடைய அழகையோ அவங்களுடைய பணக்கார தன்மையோ அவங்களுடைய நிறத்தையோ அவங்களுடைய குணங்களையோ எதையோ வச்சு அவங்கள வந்து பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கணுன்றது வந்து ஒரு வைப். அந்த வைப் வந்து கரெக்டாக உட்காரணும், இந்த பர்சன் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பர்சனோட நீங்கள் மாரடிச்சுப்பீங்க. சத்தியமாக இந்த 2 உலகமும் சேர்றது வந்து ஈஸியே கிடையாது. ஃபஸ்ட்டு 4 நாள்லேயே சண்டை வரும் சார். ஃபஸ்ட் நைட்லேருந்து வெளில வரும்போதே சண்டை வரும் சார். இது வந்து இட்ஸ் நேச்சுரல். ஏன்னா நீங்கள் வளர்ந்த விதம், நீங்கள் வந்து தனியாக பெட்டில் தூங்கியிருப்பீங்க, 2 பேரும் படுக்கிறீங்க, நீங்கள் இப்படி கால் இப்படி போட்டோன்னா அங்கே அடிக்கும், அவன் மேலே கால் போட்டோன்னா அவன் டென்ஷன் ஆவான். இப்படி தான் ஃபஸ்ட்டு சண்டை ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் ஃபஸ்ட்டு சண்டை ஆரம்பிக்கும். நீ எதுக்கு என் மேலே கால் போட்ட, நான் ஃபுல் பெட்டில் நான் தான் தூங்குவேன். ஸோ ஷேரிங்கே இல்லை. புரியுது. கரெக்டாக இப்போதான் அது ஃபார்மே அப்போவே கரமுறைன்னு ஆரம்பிக்கும் போதே இது ஒரு 4 நாளில் 5 நாள்ல 2 பேரும் மூஞ்சி வச்சுட்டு இப்படி தான் போவாங்க அம்மா வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போகும்போது. பட் தே வில் கெட் யூஸ் டு இட். யூ ஹேவ் டு கிவ் தம் டைம் அண்ட் ஸ்பேஸ். சரி, அவளுக்கு வந்து என் தோளில் படுத்தா தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு அட்ஜஸ்ட். இட் இஸ் ஓகே டு ஹக் ஹர் அண்ட் ஸ்லீப். அந்த மாதிரி யூ ஹாவ் டு ஸ்டார்ட், லெட் த தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பை இட் செல்ஃப். நானே தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிங்க? சின்ன சின்ன விஷயங்களில் வாங்க, அப்படி சேர்த்து 2 பேரும் ஒன்றா போயிடலாம், ஓடி போயிடலாம், வா 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 சேர்ந்துக்கலாம், மேலே போய்க்கலாம், அடுத்தது இது பண்ணலாம், இது பண்ணணுன்னா என்னென்னலாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம வீடு வாங்கணும்னா ஒரு கோடி ரூபா பணம் வேணும். எனக்கு ஒரு ஃப்ளாட்டு, நல்ல ஃப்ளாட் வாங்கணும்னா அப்போ வந்து நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே வாங்கணும். 2 இயர்ஸ்க்குள்ளே வாங்கணும்னா மந்த்லி இவ்வளோ சேவ் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பிளான் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணும்போது the growth is amazing. ரைட். நீ ஒரு பிளான் வச்சுருக்க, அவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தீங்கன்னா இந்த growth நடுவில் வந்து செத்து போயிடும். கரெக்ட். ஸோ 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணால் இட் வில் பி பெட்டர். ஆனால் டைம் எடுக்கும். ஒரு ஃபஸ்ட்டு 1 or 2 இயர்ஸ் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இதான் பிடிக்கும், அவங்களுக்கு இது பிடிக்காது, அவருக்கு இப்படி பிடிக்கும், அவருக்கு இது பிடிக்காதுன்ற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்குள்ளே குழந்தை வந்துடுது வேற, அதையும் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்குள்ளே இவங்க பாடியில் இருக்க ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் இவங்க மேனேஜ் பண்ணிவிட்டு, அவருக்கு அப்போ தான் புதுசாக ஏதாவது வேலை கிடச்சிருக்கும், இல்லை வேலை போயிருக்கும், இல்லை ஏதோ ஒரு ப்ரெஷரில் அவர் இருப்பார், அதையும் மேனேஜ் பண்ணி இமேஜின் பண்ணி பாருங்களேன். மனுஷனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் பிரச்சனை வருது. இது தாண்டி நம்ம கையை பிடிச்சிட்டு அந்த பிரச்சனைகளை கடந்து போகிறதுக்கு சரியான துணை வேணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். 2040க்கு அப்புறம்லாம் வெட்டிங்னு ஒரு கான்செப்டே இருக்குமான்னு தெரியல. இன்றைக்கி இருக்க கண்டிஷனில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, சேர்ந்து வாழ்கிறீங்களா, லிவ் இன் டுகெதராக, உங்களோட ஸ்டைலில் என்னென்னமோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. யூ நீட் அனதர் பர்சன் whom you can share your goods, your bads, your thoughts, your failures, your success, your commitments. ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன் வேணும். அதுதான் அது. நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க, நம்மளை ரெடி பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் நான் திருப்பி சொல்கிறேன், நம்மளை ரெடி பண்ணிக்கோங்க. வர்றவங்களை வந்து அப்படியே பூ மாதிரி தூக்கி, நீங்கள் பொண்ணாக இருந்தீங்கன்னா பையனை பூ மாதிரி தூக்கி வச்சுக்கோங்க, பையனாக இருந்தால் பொண்ணை பூ மாதிரி தூக்கி வச்சுக்கோங்க. தென் they will understand the respect that you are giving them. They will understand the love. And love இருக்குது, ஆனால் எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. ஏன்னா பூ
அப்படின்ற மாதிரி இருக்கலாம் முடியாது. இப்போலாம் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். You have to tell. If you're not ready to tell her, no, there is 1,000 guys waiting online to tell her. You want to miss your choice தான் உன்னோட கொஸ்டின். புரியுது. ஆக்சுவலா வேலுமணி சார் கூட சொல்லியிருக்காரு, நீங்க வந்து உங்களோட வைஃப் ஒழுங்கா பாத்துக்கலன்னா உங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் பாத்துப்பான். நான் அப்படிலாம் சொல்ல இல்ல நான் ஜென்ரலா சொல்றேன். நீங்க உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, யூ திங்க் திஸ் இஸ் த ரைட் பர்சன், யூ வாண்ட் டு பி வித் த பர்சன், யூ திங்க் தட்ஸ் த ரைட் கைண்ட் ஆஃப் வைப் யூ வாண்ட் த்ரூ அவுட் யுவர் லைஃப்ல, தென் டோன்ட் லெட் த சாய்ஸ் கோ அவே. Grab it with both hands. Be there. Get ready. Boy or girl or whatever, just be there for each other. Yes. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்குள்ள ஒத்துமை அதிகரிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். புரியுது. த இன்னர் growth, த அவுட்டர் growth எதுக்கும் அவன் இருக்கான் பார்த்துப்பான், அவருக்கா பார்த்துப்பான், சரி ஏதோ நடந்துருச்சு போய் சொல்லிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆறுதலுக்கு ஒரு பர்சன் இருக்கிறது வந்து பெரிய சப்போர்ட் கணும், பெரிய சப்போர்ட். There are people who are widowed or divorced or single parent இல்ல, அவங்களுக்குலாம் தனிமைன்னு ஒரு விஷயம் இருக்கு. The loneliness, தனிமை வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம். எப்படின்னா எல்லாரும் இருப்பாங்க ஆனால் யாருமே இல்லை. குழந்தை இருப்பான், பொண்ணு இருப்பா, பையன் இருப்பான், அம்மா அப்பா இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, மாமனார் மாமியார் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் யார் வேணும்னு உங்கள் மனசில் ஏங்குறீங்களோ அவங்க இல்லாதப்ப அந்த தனிமை மிக கொடுமையான தனிமை. இப்போ வந்து சில விமன்ஸ் வந்து டைம் போட மாட்றாங்க, மென் வந்து டைம் போட மாட்றாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெகுலராக நான் வந்து இப்போ என் வயசு பசங்கள்லாம் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்படின்னு நான் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ நிறைய வேலையோ வாட் எவர் இவங்களோட லைஃப்பில் இருக்கும்போது அந்த டைம் போடாதது வந்து அந்த விமன் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? டைம் போடுறதுனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த வேலைக்கு போகும்போது அட்டென்ஷன் கொடுக்கறது, அட்டென்ஷன் கொடுக்கறது அவங்களுக்கு லைக் வந்து நிறைய வேலைக்கு போகிறேன் டைம் போடுறதுக்கு அப்படிலாம் கிடையாது. அதான் நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, யாருமே தயவுசெய்து இல்லைன்னு சொல்லாதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் நான். ஓகேவா? 4 ஒன்று ஒரு அது உங்களோட தொழிலாக இருக்கலாம், இல்லை அதில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு நினைக்கலாம், இல்லை அது பாட்காஸ்ட்டை பார்த்து புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கலாம். எப்படியோ எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல. ஒரு 30 நிமிஷம் உங்களுக்கு டைம் இல்லையா உங்களுக்கு ஃபுல் டேயில்? உங்களுக்கு அந்த பர்சன் வேணும்னு நினச்சிங்கன்னா 10 மணி நேரம் தூங்குறத 9 மணி நேரம் தூங்கிட்டு 1 மணி நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. எனக்கு நிறைய இருக்கும் டைம்னா நம்ம தான் சார் நம்மளுக்கு நேரத்தை ஒதுக்கணும். நம்மளோட பர்சனல் லைஃப் அது. நம்ம கட்டாயமாக நம்ம தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம அது வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சி யூ ஹாவ் டு கம்யூனிகேட். யார் நீங்கள் அந்த ஒரு கப்பு காஃபியில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் இருக்காது, முடியாது. ஏன்னா அவங்க ஒன் சைடா, அது ஆணாவே இருக்கட்டும் இல்லை பெண்ணாவே இருக்கட்டும், ஒன் சைடா அவங்களோட திங்கிங், அவங்களோட கன்ஃபியூஷன், அவங்களோட தாட் ப்ராசஸ்லேயே அவங்களே ஓட்டிட்டு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து வேணான்னு ஓடி போயிடுவாங்க. அதை 2 பேரும் பேசுனீங்கன்னா என்னைக்கோ தீர்ந்துருக்கும். 2 நிமிஷத்துல சால்வ். நீங்க 2 வருஷம் நீங்களும் பேசாம அவங்களும் பேச விடாம அவங்களுக்கும் டைம் கொடுக்காம நீங்க எதையோ தேடி ஓடுறீங்க. அவங்க நீங்க வருவீங்கன்னு வழி மேல விழி வச்சு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற கதையா கிடையாது. பேசுங்கய்யா, ரொம்ப சிம்பிள். 2 பேரும் உட்காந்து பேசுங்க. நாங்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் சண்டையெல்லாம் போட்டோம்னா 2 நாள் பேசவே மாட்டோம். யாராவது ஒரு ஆள் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம்னா மரியாதையாக அடுத்த ஆள் உட்காந்து பேசணும். அது எங்களோட ஈக்குவேஷன். ரொம்ப வருஷம் அப்படிதான் பண்ணோம். பயங்கர சண்டை நடக்கும். அப்படியே வானத்துக்கு பூமிக்கு நான் குதிப்பேன். எனக்கு ரொம்ப முன்னாடிலாம் கோபம் வரும். இப்போ குறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கர கோபம் வரும். பயங்கரமா இது ரைட்டாக தான் பண்ணுன்ற மாதிரி இருப்பேன் நான். அப்போல்லாம் சண்டையெல்லாம் போட்டோன்னா ஒரு 2 டேஸ் அப்படியே மயான அமைதியாக இருக்கும் வீடு. யாராவது ஒரு ஆள், அது நானே தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும், நான் தப்பே பண்ணலைனாலும், ஏதாவது ஒரு வகையில் நான் ஒரு காஃபியை போட்டு போய் அவர் முன்னாடி வச்சுட்டு உட்காந்துட்டேன்னா மரியாதையாக உட்கார் பேசுறதுக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அவரும் காஃபி போட்டு வந்துட்டாருன்னா நான் எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் நான் உட்காந்து தான் ஆகணும். அது வந்து எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது, ரொம்ப வருஷம் இருந்தது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி யூ மேக் யுவர் ஓன் ஸ்டைல் ஆஃப் திங்ஸ். தட் இந்த விஷயம் வந்துருச்சுன்னா நீ அந்த டேபிளுக்கு வந்து தான் ஆகணும், நீ வந்து பேசணும். நாங்கள் காஃபி வச்சுருந்தோம், நீங்கள் லெமன் ஜூஸ் வச்சுக்கோங்க, ஏதோ வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லா லைட்டையும் போட்டு ஃபேனை போட்டு முன்னாடியே வந்து உட்காந்தேன்னா நீ மரியாதையே வந்து உட்காருன்னு அர்த்தம். உங்ககிட்ட எனக்கு பேசியே ஆகணும்னு அர்த்தம். யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் என்விரான்மெண்ட் ஃபார் தட். நீங்கள் ஒரு 2 பேரும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இந்த ஒரு ரூலை மட்டும் விடவே கூடாது அப்படின்னு வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் வந்தோடனே நம்மளே வாய் மூடின்னு போய் உட்காந்துருவோம். தப்பு தான், சாரி, சம்டைம்ஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, எப்படி வேணால் கேளுங்க, உங்கள் லாங்குவேஜில் கேளுங்க, உங்கள் பாடி லாங்குவேஜில் கேளுங்க. நீங்கள் சாரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் பண்ண தப்பை உங்கள்கிட்ட சொல்லி எனக்கு அது தெரியும்னு சொல்லிடணும். சொல்லிட்டாங்க, நீங்கள் சாரி கேளுங்க, கேட்காம போங்க. அட்லீஸ்ட் ஷீ ஹேட் த ஸ்பேஸ் டு டாக் டு யூ. எஸ்,
கிவ் தட் ஸ்பேஸ். அண்ட் நிறைய விமன்ஸ் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு லெட் அவுட் பண்ணணும்னு இருக்கும், அவங்களுக்கு வந்து புலம்பணும்னு இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்களோட சப்போர்ட்டிவ் பார்ட்னர் அதுக்குதான் என் புருஷன், அதுதான். புலம்புறதுக்குதான் என் புருஷன். அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன வேலை இல்ல, செய்றீங்க இல்ல. நீங்களா? அப்படி சொல்லல. வந்துருச்சு. இல்ல அப்படி புலம்புறது தப்புன்னு சொல்லவே இல்லை. அவங்க புலம்பணும், புருஷன்ட்டு தான் புலம்பணும். ஆனா அது மென்ஸ் வந்து இதுக்கு வந்து ரொம்ப லாஜிக்கலா பதில் சொல்லுவாங்க சில பேர். என்ன லைக் அதுதான் தப்புன்றேன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஏன்னா வந்து சம்டைம்ஸ் லிசன் பண்ணாலே போதும் அவங்க சொல்றது. அதை விட்டுட்டு இல்ல நீ ரொம்ப மேதாவி மாதிரிலாம் பேசாதீங்க, காது குத்தி கேட்டுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சும்மா நாங்க புருஷன்ட்ட புலம்பாம பக்கத்து வீட்டுக்காரனைய கூட்டு புலம்ப முடியும்? உங்ககிட்ட தான் புலம்ப முடியும். உங்ககிட்ட தான் எங்க அம்மா அப்படி பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். உங்ககிட்ட தான் குழந்தை இப்படி அடம் பண்ணான்னு சொல்ல முடியும். உங்ககிட்ட தான் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்ல முடியும். உங்ககிட்ட தான் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் எனக்கும் சண்டைன்னு சொல்ல முடியும். அவ புருஷன்ட்ட போய் சொன்னா அவன் சண்டைக்கு வருவான். சோ உங்கள்ட்ட தான் சொல்ல முடியும். நீங்க ஒரு காது எதுக்கு கொடுத்துருக்கான் கடவுள்? பொண்டாட்டி பேசுறத கேட்கறதுக்கு கொடுத்துருக்கான். இன்னொரு காது எதுக்கு கொடுத்துருக்கான்? தேவையில்லாதெல்லாம் வெளில விடுறதுக்கு கொடுத்துருக்கான். நீங்க தான் யூஸ் பண்ணிக்கணும். சூப்பர். அதெல்லாம் நானா சொல்லி தர முடியும்? அதெல்லாம் நீங்களா தான் யூஸ் பண்ணணும். புரியுது. ஸோ இதுல இந்த இப்போ பிசினஸ் வேற நீங்க பண்றீங்க உங்களோட பார்ட்னரோடய. ஸோ அந்த இடத்துல ஈகோ கிளாஷஸ் கட்டாயமா வரும். டெய்லி காலைல மத்தியானம் சாயங்காலம் நைட்டு 4 வேலை தானே இருக்கு, இல்லை 8 வேலை இருக்கா? 8 காலம் இருக்குல்ல கோயில், அது மாதிரி 8 வாட்டி சண்டை வரும். ஓகே. அதெல்லாம் வராமலாம் இருக்காது. பிஸ்னஸ்ல வந்து சரிக்கு சரி ஈக்குவலா 2 பேரும் கமிட்டடு. அதனால பயங்கரமான சண்டைகள் வரும். சில சமயங்களில் வந்து நான் விட்டு கொடுத்து போவேன், சில சமயங்களில் அவங்க விட்டு கொடுத்து போவாங்க, சில சமயம் டேக் அ நியூட்ரல் டிசிஷன். பட் சண்டை வராமல் புருஷன் முன்னாடி சேர்ந்து பிஸ்னஸே பண்ண முடியாது சார். பண்ணவே முடியாது சார். நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவன், நீங்கள் சாமியை உள்ளே கூட்டு வந்து கடவுளை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கனாலும், அது ஆணோ பெண்ணோ கடவுளை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கனாலும் பிஸ்னஸில் தாட் ப்ராசஸில் சண்டை வரும். வந்தால் தான் அது நார்மல். வரலைன்னா நீங்கள் வந்து செத்து மேலே போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமாம், தப்பா ஏதோ பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை, முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பிஸ்னஸே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ரைட் ரைட். இப்போ அந்த இடத்துல ஒருத்தர் இறங்கி வரணும்ல, அந்த இறங்கி வர்றது வந்து இப்படி ஆல்டர்னேட் டேக்ஸ் எடுத்துக்கலாமா? இறங்கி வர்றது ஏறி வர்றதுலாம் கிடையாது. எது சரியான முடிவுன்றது தான் கரெக்ட். அந்த பிஸ்னஸ் தான் உங்களுக்கு முக்கியம். நீங்க 2 பேரும் முக்கியம் கிடையாது. உங்க ஈகோ முக்கியம் கிடையாது. அந்த பிஸ்னஸ்க்கு எது சரியான விஷயமோ அதை தான் செய்யணும். அவங்க பண்றதா ரைட்னா வாயை மூடிட்டு இருக்கணும், பண்ணுங்கன்னு. அவங்க சொல்றது தப்புன்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா அவங்க போய் அதை ஒரு 2 வீக்ஸ் பண்ணி அது ஃபெயிலியர்னு தெரியுமோ டக்குன்னு கையில பிடிச்சி காப்பாத்திடணும். விட்டு தான் பிடிக்கணும். நீங்க இன்னைக்கே இந்த டெசிஷன் எடுக்கணும்னா முடியாது. ஸோ இப்போ இந்த பர்சனலையும் ப்ரொஃபஷனையும் வந்து சேர்க்கறது வந்து கரெக்ட் தான் அப்படின்றீங்க? we can அப்படின்னு நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கல்யாணம் பண்ணா பிசினஸ் சேர்ந்து பண்ணாதீங்க, பிசினஸ் பண்ணா தயவு செய்து கல்யாணமே பண்ணாதீங்க. அது என்னோட ஃபேவரட் டேக் லைன். எல்லாம் நானும் அப்புறம் அவ்வளோ சண்டை போட்டிருக்கோம். இப்ப எல்லாம் வயசாயிடுச்சு, அதனால விட்டுட்டா முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு. பிராண்ட் க்ரோ ஆயிடுச்சு, பிராண்ட் அது கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வி நீட் டு ஒர்க். பட் சண்டை நிறைய வரும். ஆனா அதை வந்து ஈகோ இல்லாத சண்டையா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கும். நான் பெரியவனா நீ பெரியவனான்றதை விட பிசினஸ் பெரியவன். பிசினஸ்க்கு நீ என்ன பண்ண போற? நீ பண்ற விஷயம் தப்புன்னா நான் தான் சொல்லுவேன், வேற யார் சொல்லுவா? வேற யார் சொல்லுவா? நான் தான் அதுல பார்ட்னரு, நான் தான் உன் லைஃப் பார்ட்னரு. நீயும் நானும் சேர்ந்து தான் அந்த பிசினஸை வளர்க்குறோம். நீ பண்ற விஷயம் தப்புன்னா நான் தானே சொல்லணும், வேற யார் சொல்லுவா? பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லுவான். அதே பாயிண்ட் தான், பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியும் வந்து சொல்ல முடியாது, நான் கொண்டுருவேன் அவளை. ஸோ த மேட்டர். ஆமா. இந்த சீட்டிங்லாம் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய நடக்குது. நம்ம தேடுற ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா தான் நம்ம அதை தேடிட்டே இருப்போம். கரெக்டா? நம்ம வந்து இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி ஒருத்தவங்க கூட பழகுறோம். இவங்க தான் நம்மளுக்கு வேணும்னு நினச்சி பழகுறோம். அவங்களுக்கும் அதே லெவல் ஆஃப் வைப் உங்க கூட இருந்தால் மட்டும்தான் இவங்க தான் வேணுன்ற தாட் ப்ராசஸ் வரும். எப்போ சீட்டிங்னு வந்துடுச்சோ அப்போ யூ டிட் நாட் வேல்யூ த பர்சன் இன் யுவர் லைஃப். அது 40 வயசில் வரலாம், 50 வயசில் வரலாம், 60 வயசில் வரலாம், 30 வயசில் வரலாம், 20 வயசில் வரலாம், 15 வயசில் வரலாம். சீட்டிங்னா ஃபிசிக்கலாக பண்ணுறது மட்டும் சீட்டிங் கிடையாது சார். எமோஷ்னலாக பண்ணுறது தான் பெரிய சீட்டிங். உங்களை நம்பி உங்கள் கூட ஒருத்தவங்க இருக்கும்போது நீங்கள் வேறு ஒருத்தவங்கள்ட்ட போய் அவங்களுடைய ஸ்பேஸை கொடுத்துட்றீங்கன்றது தான் எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். எமோஷ்னல் சீட்டிங் தான் மிகப்பெரிய சேலஞ்சு. ஃபிசிக்கல் சீட்டிங்னா இப்போ அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா they'll take everything but once they'll do everything possibly before they get married. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா they're fucking committed to the person. Cheatingனா they'll walk away.
புரியுது. ஏன்னா அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி இஸ் நாட் த கொஷின், இட் இஸ் த கொஷின் தட் யூ கிவன் மை ஸ்பேஸ் டு சம்படி எல்ஸ். அப்போ என்னை அந்த நீ இந்த இடத்துல வச்சுருக்க, இந்த இடத்துல வேற ஒருத்தவங்களை கொண்டு வைக்கிறேன்னா இங்கேருந்து என்னை இறக்கிட்டு தானே நீ வேற ஒருத்தவங்களை கொண்டு வந்த. நீ எப்போ இறக்கிட்டியோ அதுக்கப்புறம் யூ டோன்ட் நீட் மீ. கரெக்ட் இல்லையா? எமோஷ்னல் சீட்டிங் இஸ் த திங் தட் இஸ் ஹேப்பனிங் அ லாட். பட் இட்ஸ் நாட் ஸ்போக்கன் அ லாட். இட் இஸ் நாட் ஸ்போக்கன் அ லாட். எமோஷ்னல் சீட்டிங் வந்து சீட்டிங்னே வச்சுக்குவோம். இட்ஸ் எதர் ஃபிசிக்கல், எமோஷ்னல், டைம் ஸ்பெண்டிங் ஆர் வாட் எவர். அது வந்து சம்டைம்ஸ் பீப்புள் திங்க் இட்ஸ் அ பேக்கப் பிளான். அது என்ன ஜென்ரேட்டரா கரண்ட் ஆஃப் அவனை போட்டுக்கிறதுக்கு கிடையாது. இதை ஃபுல்லாக நீ கரண்ட்டை ஃபுல்லாக டிஸ்கண்டினியூ பண்ணி எல்லா வயரையும் விட்டு கடாசிட்டு திருப்பி நீ ஜென்ரேட்டரை உள்ளே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் திருப்பி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும். ஓகே, அப்போ யூ ஆர் கட்டிங் ஆஃப் சம்மன் டோட்டலி பிஃபோர் யூ டூ. கரெக்ட். ரெண்டையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஈபியும் ஜென்ரேட்டரையும் ரன் பண்ணுவீங்க, அவ்வளோதான் சார். ரெண்டையும் ஒரே நேரத்துல எல்லாம் நடத்த முடியாது. ஏதோ ஒன்று தான் நடத்த முடியும். ஒன்றை ஒழுங்காக நடத்துங்க. உங்களை சின்னக்கு அது போகிறோம். அது ஜென்ரேட்டராகவே இருந்துட்டு போகுது, உங்களோட செகண்ட் பீஸாகவே இருந்துட்டு போகுது, உங்களோட கீப்பாகவே இருந்துட்டு போகுது, இல்லை உங்களோட சரியான பர்சனாக இருந்துட்டு போகுது. பட் சூஸ் டேம் ஒன் திங். எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒன்று கரண்ட்டே இல்லை ஜென்ரேட்டர். நான் கரண்ட்டே ஓட்டுவேன், ஜென்ரேட்டர் ஓட்டுங்கன்னா தீ பிடிச்சி தான் எரியும். அது பேராசை. அவ்வளவுதான். இப்போ வாட் உமன் நீட்ஸ் அப்படின்ற உங்களோட ஒரு ரீல் பார்த்தேன். வாட் மென் நீட்? கிரேட் கொஸ்டின். மென் வந்து சின்ன குழந்தை மாதிரி. எங்கள் அம்மானா தோசை நான் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து தருவாங்க, இவ்வளோதான். அவங்கள்ட்ட பெரிய நீட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த தோசை கண்ணை வச்சு அந்த எடுத்துக்க, இல்லைன்னா தோசை நீயே ஊற்றிக்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். கரெக்ட். So they need some caring, a lot of love, a lot of attention. At the same time it shouldn't be annoying. அவங்களுக்கு வந்து அது தொந்தரவாகவும் தெரியக்கூடாது, ஆனால் கேராகவும் இருக்கணும், ஆனால் லவ்வாகவும் இருக்கணும். அதான் சொன்னேன்ல, கொஞ்சம் லேசாக குரங்கு மாதிரி தான். அதை எந்த சைடு வேணாலும் போகும், நீங்கள் அப்பப்போ இழுத்துக்க வேண்டிதான். பட் மென் டூ நீட் லாட் ஆஃப் கண்டினியூட்டி இன் தேர் திங்ஸ். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பிரேக் ஆகிடுச்சுன்னா அதை புரியாது, எப்படி சரி பண்ணணுன்ற தாட் ப்ராசஸ் இருக்குது. இப்போ சண்டை போடும்போதே ஜென்ரலாக சண்டை போட்டிங்கன்னா அவங்களுக்கு திரும்பி வந்து எப்படி அந்த பேச்சை ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. அப்படியே பக்க 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 பக்கன்னு முடிச்சுட்டு சுற்றிட்டே இருப்பாங்க, அங்கே தான் சுற்றுவாங்க. ஆனால் அந்த சண்டையாகவே திரும்பி பேசுவாங்க. த வே தே எக்ஸிபிட் தெம்செல்ஃப் அகெயின் வில் பிகம் த சேம் ஆட்டிடியூட். லைக் நான் தோத்து போகலன்ற மாதிரி அதை திருப்பி திருப்பி காட்டிகிட்டே இருப்பாங்க. But they want to come and talk to you. They are there, they are just roaming around, they just don't know how to do it. Appa either you open up or you give him a chance to open up, or I don't know. I'm not a bad, but I can tell you. But they do need support. No, they want you to belong to him no matter what. நான் சண்டை போட்டாலே பொறாட்டி வந்து என்கிட்ட பேசணும், நான் திட்டினாலையும் பொண்டாட்டி வந்து என்கிட்ட பேசணும், நான் அடித்தாலையும் பொண்டாட்டி வந்து என்கிட்ட பேசணும், அவள் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாலும் அவளே வந்து என்கிட்ட பேசணும். சார் நீங்கள் எப்போ சார் பேசுவீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவை. யுவர் எமோஷனல் நீட்ஸ். ஐ திங்க் திஸ் இஸ் வாட் ஐ எம் சீயிங். பட் சம்டைம்ஸ் மென் ஆல்சோ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஓகே டு ஸ்டெப் டவுன் அண்ட் டாக். இறங்கி வர கம்யூனிகேஷன். அவங்க பேசலைன்னா போனால் போயிட்டு போகிறாங்க பாஸ், நீங்கள் பேசுங்க பாஸ். புரியுது. உங்களுக்கு தானே அவங்க வேணும், உங்களுக்கு தானே அவங்க துணை. அவங்க தான் ஏதோ தப்பு பண்ணுறாங்க, நீங்களும் அதே தப்பு பண்ணுறீங்களா, அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க பேசலை, நீங்கள் பேச மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? புரியுது. உங்களுக்கு வேணும், நீங்கள் தான் பேசணும். மென் இஸ் லைக் தேர் லைக் சில்ட்ரன், தேர் லைக் 5 வயசு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். சுற்றி வந்து எங்கள் அம்மா நல்லா அடிச்சு குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது திரும்பி வந்து எங்கே வந்து அம்மா முந்தானே தான் பிடிச்சி நிற்கும். அவ்வளோதான் அவங்க. நீங்கள் அவ்வளோதான் அவங்கள புரிஞ்சுக்கணும். ஸோ யூ ஹேவ் டு கிவ் தம் தட் த லிட்டில் பிட் ஆஃப் அட்டென்ஷன். ஆனால் ஆண்களும் வந்து இப்போ இருக்க பிள்ளைங்களாம் விடாது, அப்படிலாம் வந்து டக்குன்னெலாம் வந்து பேசிடாதுங்க. ஸோ நீங்கள் இறங்கி பேசுங்க, ஏன்னா நம்மளோட லைஃப் நம்ம கையில் தான் வச்சுக்கணும். நமக்கு தேவைன்னா நம்ம தான் பேசணும். எல்லாருமே ஆணோ பெண்ணோ பேசிடுங்க. பேசினீங்கனாலே பாதி 9,000 பிரச்சனை சரியாக போயிடும். நீங்கள் பேசுறதுல தான் பிரச்சனையே. இங்கே சாரி சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அந்த சாரியில் என்ன இருக்குது? சரி, நீங்களும் நானும் சேர்ந்து இப்போ சாரி சொல்லுவோம் ஒரே டயத்தில். ஓகே, 3, 2, 1 சொல்லுவேன், சாரி சொல்லணும். ஓகே, ரெடி? 3, 2, 1. சாரி. இவ்வளோதான் சார். என்ன சார் ஆச்சு இப்போ உங்களுக்கு? ஏதாவது கை கால் ஏதாவது வலிக்குதா? எங்க ஏதாவது அடிபட்டுச்சா? எங்க ஏதாவது ரத்தம் வருதா? எனக்கும் எதுவும் வரல.
போங்கயா, அது ஒரு வேர்டுயா, Yes. சொல்லுங்கயா. இஃப் இட் ஹீல்ஸ் சம்படி ஜஸ்ட் சே இட். நோ வாட் த ஃபக், எஸ் இட்ஸ் ஓகே, சே த வேர்ட். 100 பேர்கிட்ட தெருவில் தேவையில்லாதவன்ட்ட எல்லாம் போய் டீ கடையில் நின்று 100 பொலிட்டிக்கல் விஷயம் பேசுறீங்க. ஒரு வார்த்தை சொன்னா ஒருத்தனுக்கு மனசு நிம்மதியா இருக்குன்னா சொல்லி தொலைங்கயா, முடிஞ்சிச்சு அதோட, தட் சிம்பிள். அவ்வளவுதான். மேரேஜை பற்றி கேட்கணும்னு இருந்துச்சு. இந்த மேரேஜ்ன்றது 2040 லைக் இருக்குமா இல்லையானே நீங்களே சொன்னீங்க. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அவாய்டிங் இட். சில ஒரு கப்பல் நான் பார்த்துருந்தேன். அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து வீடு கட்டிட்டாங்க அந்த காசில். இப்படிலாம் நான் வந்து பார்த்தேன். எதுக்கு கடன்காரன் ஆகணும் அப்படின்னு வீடு கட்டிட்டாங்கன்னு நான் பார்த்தேன். ஸோ வாட் யூ திங்க் இஸ் ரைட்? நம்ம வேதங்கள்ல நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சக்தியும் சிவனும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஓகே, சிவம் இஸ் நத்திங் பிட்வீன் யூ அண்ட் மீ, த ஸ்பேஸ். ஓகே, இந்த ஸ்பேஸில் மூவ் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் இஸ் சக்தி. எனர்ஜி இல்லாமல் மூவே ஆகாது. கரெக்டாக? ஸோ ஸ்பேஸ் அண்ட் எனர்ஜி சேர்ந்தாதான் லைஃப் இஸ் கிரியேட்டட். ஓகே, எல்லாரோட வாழ்க்கையுமே அப்படிதான். ஓகே, ஒரு இடம் காலியாக இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு 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 பொருள் வந்து மூவ் ஆகும்போது தான் எனர்ஜி இஸ் கிரியேட்டட். இந்த இடம் காலியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி மூவ் ஆகும்? கரெக்ட். ஓகேவா? மூவே ஆகாது. ஓகே, அப்போ இந்த இடம் காலியாக இருக்குது, இது மூவே ஆகலைன்னா இது எப்படி உள்ளே வரும்? வராது இல்லையா? எஸ். இவ்வளோதான் சார் வாழ்க்கை. 2 பேருக்கும் சரியான அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் கல்யாணத்தை வந்து கோர்ட் ஹவுஸில் பண்ணுங்கள், கோயிலில் பண்ணுங்கள், தெருவில் பண்ணிக்கோங்க, வீட்டில் இருக்கவங்களை மட்டும் வச்சு வீட்டில் சாமி படம் முன்னாடி பண்ணிக்கோங்க, கல்யாண மண்டபத்தில் பண்ணிக்கோங்க, எப்படி வேணா ஸ்வீடனில் போய் பண்ணிக்கோங்க, எங்கே வேணால் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய ஃபைனான்ஷியல் கோல்ஸு, உங்களுடைய லைஃப்பை பொறுத்து. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இருங்க, சிச்சுவேஷன்ஷிப்பில் இருங்க, உங்களோட எல்லா வேர்ட்ஸையும் போட்டுக்கோங்க அதில். ஆனால் உண்மையில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கமிட்டடாக இல்லைன்னா நீங்கள் எந்த ஷிப்பில் இருந்தாலும் அது கவுந்துரும். ஸோ எப்படியும் வந்து கமிட்மெண்ட் தான் சார். எனக்கு இவங்க தான் அப்படின்றது தான் கடைசி வரைக்கும். ஓகே, அது அவங்க 2 பேரும் சேர்ந்து வீடு கட்டினாங்களா, புத்திசாலிங்க. அங்கே வீட்டுக்கு முன்னாடி ஒரு புள்ளையார் வச்சு புள்ளையார் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. they have saved their money, they wanted to get married, they have achieved a goal, they are going to live happily ever after. ஸோ இட்ஸ் a good decision. It's a good decision. ஸோ ஃப்ளாஷி மேரேஜ் இஸ் ராங். நான் சொல்லவே இல்லை. ஓகே, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட இது. இப்போ என்கிட்ட வந்து 50,000 கோடி இருந்ததுன்னா இவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணலையா? அம்பானி வீட்டில் கல்யாணம் பண்ணலையா? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தனியாக ஃப்ளைட்டு கொடுத்து, ட்ரெஸ்ஸு கொடுத்து, ஜுவல்லரி கொடுத்து வர வச்சாங்க. இருக்குது, பண்ணுறான். இல்லையா, கோயிலில் போய் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம்ன்றது வந்து இப்போ இந்த 30 வயசுல எல்லாம் தெரியாது. 40, 45 வயசுலலாம் தனிமை ரொம்ப கொடுமைப்படுத்தும். தனிமை வந்து ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆகி போயிருப்பாங்க, உங்கள் அம்மா அப்பா போயிருப்பாங்க, அண்ணன் தம்பி இல்லாமல் அவன் குடும்பத்தோடு இருப்பான். உங்களுக்கு குழந்தை கிடையாது, ஏன்னா நீங்கள் கல்யாணமே பண்ணல. கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட்லாம் செட்டில் ஆகி வேறு லெவலில் போயிட்டுருப்பாங்க. ஓகே, 45 வயசில் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டிங்கன்னா, டேய் எங்கேயாவது வெளில போகலாமாடா, நான் ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு போகிறேண்ணே. சரி, மறுபடியும் யாரையாவது ஃபோன் பண்ணி டேய் வரியாடா எங்கேயாவது சரக்கடிக்க போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா இல்லைண்ணே ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைண்ணே அப்படிமாண்ணா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கஷ்டம், எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் லேடிஸ்க்கும் 40 வயசில் கல்யாணம் பண்ணாமல் வாழ்க்கையில் சம்பாத்தியம் ஓடி பெரிய லெவலில் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டேட்டஸ்க்கு மேலே இருக்கிற மென்னை தேடும்போது எது தே ஆர் மேரிட் ஆர் விடோட் ஆர் குழந்தையோட இருக்கவங்க இருக்காங்க. இல்லைன்னா அவங்கள விட 4 வயசு கம்மியாக இருக்க பிள்ளைங்களை தேடும்போது அவங்க வந்து இவங்க பணத்தை பார்த்து பயந்துடுறாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்காங்க, இவங்க நாளைக்கு நம்ம சொன்னால் கேட்பாங்களோ மாட்டாங்களோ, எனக்கு இந்த பொம்பளையே வேணான்றாங்க. புரியுது. அப்போ எப்போ செய்யணுமோ, எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்தந்த விஷயத்த சரியாக அந்தந்த டயத்தில் பண்ணிடணும். ஓகே, இப்போ புரியுது. ஸோ அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். டைமிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் 30 வயசுக்கு மேலே ஒரு உமனை கல்யாணம் பண்ணி 35 வயசுக்கு மேலே ஒரு உமனை கல்யாணம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், she already has a goal, she already has set her path, she is going in a way. What you are doing is you are disrupting the way that she is going. ஓகே, அதனால அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 30ல் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 27 to 30, 31 அப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ குட் பிளான். போத் ஆஃப் யூ கேன் க்ரோ டுகெதர். ஒருத்தர் ஃபுல்லாக வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒன்று உங்களுக்கு அவங்கள பார்த்து பயம் வரும், இல்லைன்னா நீங்கள் அவங்க வளர்ச்சிக்கு தடையாக மாறிடுவீங்க, இல்லை உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை இருக்காது அந்த அவங்கள நம்ம பண்ணலாமா அப்படின்ற மாதிரி.
ஸோ டூ திங்ஸ் அட் ரைட் டைம், ரைட் பிளேஸ், ரைட் பர்சன். இப்போ தேர்ட் பர்சன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. பட் இந்த கல்யாணம் இந்த மாதிரி பிக் ஸ்டெப்ஸ் எடுக்கிறப்பெல்லாம் வந்து கன்ஃபார்மாக அது நடக்கும்ல. எல்லாரும் வருவாங்க. அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, Exactly. மாமா, மாமி, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, ஏதாவது ரிலேஷன் விட்டுட்டேனா இல்லைல்ல. அவங்க பிள்ளைங்க, கசின்ஸு, கசினோட ஹஸ்பண்டு, இஷ்டத்துக்கு. கசின் சிஸ்டரோட ஹஸ்பண்டு, கசின் பிரதரோட ஒய்ஃபு எல்லாரும் வருவாங்க. அவங்க வந்துட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையா இருங்க. அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஓகே. உன் வேலை அவள் கழுத்தில் தாலி கட்டுறது, அவள் வேலை தாலியை வாங்கி 2 பேரும் ஓடி போயிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்க எதையாவது அடிச்சிட்டு சாப்பிடும். பட் கேட்க ஈஸியாக இருக்குது. அங்கே வந்து பிரச்சனை எங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுல்ல. அது அவங்களே ஏதாவது பிரச்சனையை பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா இட் வில் ரூயின் த மேரேஜ். அந்த மாதிரிலாம் தாலி ஆகுதுல்ல. வாங்கிட்டாங்கல்ல, ஆ. யோ பேச்சு நிறுத்துங்களா, இப்பயே தாலி கட்டிடுவா. எனக்கு இந்த கல்யாணம் முக்கியம், உங்களுக்குலாம் முக்கியமா முக்கியம் இல்லையான்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. ம். நான் தாலி இப்போ கட்டிடுனேன், சூப்பர். அவ்வளோதான். நீ தாலி வாங்கிட்டல, அப்புறம் இந்த பிள்ளை தான், நீ என்ன வேணா பண்ணிக்க போ. சூப்பர். ஸோ நீங்க 2 பேரும் எப்படியாவது அடிச்சுக்கோங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கன்ஃபியூஸ் ஆகி சுற்றுவாங்க. ஸோ ஓகே. விட்டுருங்க அவங்கள. ரைட். நீங்க ஏன் அதில் பற்றி கவலைப்படுறீங்க? யூ வாண்ட் த பர்சன், யூ வாண்ட் கிவ் ஹர் யுவர் ஹார்ட், சோல், மைண்ட், பாடி, எவ்ரி திங், தென் யூ பிலாங் டு த பர்சன். யூ ஓ தட் பர்சன் தட் மச் கமிட்மெண்ட். இந்த மேரேஜ் இப்போ ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த மென்னு வந்து ஒரு 8 மாதம் வந்து ஊரில் தான் இருக்கணும். ஹி கான்ட் கம் டு இந்தியா அப்படின்ட்டு இருந்தா லைக் எப்படி அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும்? அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே. ஸோ ஹவு ஷுட் தட் உமன் டேக் தட்? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு கொடுமையான விஷயமே கிடையாது. இது வந்து மேரேஜுக்கு முன்னாடினா இட் இஸ் ஓகே. ஆஸ் லாங் as you both trust each other, it's fine. He can go, you can go. He can come, you can come, whatever it is. You have tasted something. You have tasted a marriage life. You have tasted a person that belongs to you. That the mind, body, soul connection, that you had someone and then suddenly they leave you and then go. Then it creates a vacuum in the heart. Whether it is a man or woman, it creates a vacuum. Then you become more desperate. Then you call them, you kind of going to a point where you annoy them. But புரியுது. if you could understand it is okay, it's for our growth, he is gone, then you grow yourself until he comes back. You grow how to take care of your body, Yes. how to take care of your mind, whether you can improve your career or you Yes. can improve your business. வேறு ஏதாவது விஷயங்கள்ல கவனங்களை திசை திருப்புங்க. ஆனால் மனசுல அந்த ஏக்கம் இருக்க தான் இருக்கும். ஸோ அந்த லாங் டிஸ்டன்ட்ன்றது அப்போ ஒரு ஆப்ஷனாக மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் பாயிண்ட். வெளியூருக்கு சம்பாதிக்க கணவர்களை அனுப்பிட்டு இந்த பெண்கள் துபாய் அங்கே இங்கெல்லாம் போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் படுற கஷ்டம்லாம் ரொம்ப கஷ்டம். எவ்வளவு நகை வாங்கிட்டு வந்தாலும், எவ்வளோ பணம் வாங்கிட்டு வந்தாலும், எவ்வளோ வீடு கட்டினாலும் உட்காந்து காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. எக்ஸாக்ட்லி. அந்த சாவி அங்கே தப்பாக வைக்கிறதுக்கு ஒரு ஆள் ஆள் இல்லை இல்லை. அப்படின்றது. நீ வச்ச இடத்துலயே தூங்கும், அந்த சாவி அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். வாட்ஸ் யுவர் தாட்ஸ் ஆன் லவ் மேரேஜ் வெர்சஸ் அரேஞ்ச் மேரேஜ்? எல்லா கழுதையும் ஒன்று தான் சார். சேம் தான். அடிச்சுக்கிற சண்டை அடிச்சுக்க தான் போறீங்க. இதுல என்ன வித்தியாசம்? என்ன லவ் மேரேஜ்னா தெரிஞ்ச கழுதை, அரேஞ்ச் மேரேஜ்னா தெரியாத கழுதை. எப்படியும் சண்டை தான், அதுல ஒன்றும் சேஞ்சே கிடையாது. ஓகே. ஏன்னா கல்யாணம்னு ஒன்று ஒரு ஒரு உரிமை வந்துடுது நம்மளுக்கு. புருஷன் எனக்கு ஒரு உரிமை வந்துடுது, Rights. பொண்டாட்டின்னு உங்களுக்கு ரைட்ஸ் வந்துடுது. அந்த ரைட்ஸை நீங்க வந்து உடைக்கணும். எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணி நிக்கிறீங்க. ஆ. அப்புறம் என்ன, அது எந்த கழுதையா இருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்க வேண்டியது. ஆனா பண்ணிக்கோங்கன்றதுதான் என்னோட ஐடியா. புரியுது. அந்த ரைட்ஸ் இருக்க வேண்டாமோ? இல்லை இருக்கிறது தப்பு இல்லையா? சில இடங்கள்ல அந்த ரைட்ஸ் ரொம்ப அழகு சார். ஓகே. ஆனால் பவுண்டரிஸும் இருக்கணும்ல. அந்த ரைட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா என் புருஷன் வந்து தஞ்சாவூருக்கு போனாங்க. ம். என் பர்த்டேக்கு முத நாள் போனாங்க. Super. அவங்க அங்கே லைன்ஸ் கிளப்ல ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி போனாங்க. அப்போ வந்து எங்கள் ஜிம்லேருந்து ஒருத்தர் வந்து அவங்க கூட போயிருக்காங்க. இன்னும் நான் அவரை பார்க்கல, பார்த்தா இருக்க அவருக்கு. மறுநாள் காலைல போய் ஐ தாட் இட் வாஸ் சம்படி எல்ஸ், அனதர் பர்சன் வித் கிளாஸஸ். அவர்கிட்ட போய், என் புருஷன் நீங்கள் தான் கூப்பிட்டு போனீங்களா? நான் பொண்டாட்டியா நீங்கள் பொண்டாட்டியா? ஓகே. எப்படி கூப்பிட்டு போனீங்க? மேடம் சத்தியமா நாளில் மேடம், அது வேற ஒருத்தர் மேடம் அப்படின்னு அவர் ஓடி போயிட்டார். அது வந்து ரைட்ஸ் வந்து ஒரு அழகு சார். ரைட்ஸ் okay. வந்து யூ திஸ் இஸ் மை மேன், திஸ் இஸ் மை உமன், ஹவு டேர் யூ அப்படின்ற மாதிரி. அது ஒரு 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 அழகு. அது எல்லை மீறாமல் இருக்கும்போது ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. அதாவது கூட்டத்தில் வந்து ஒரு 50 பேர் உட்காந்துருக்கும் போது குடுகுடுன்னு வந்து பொண்டாட்டிக்கு அதில் மட்டும் ஏதோ சொல்லிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பொம்பளைங்களும் அந்த பொண்டாட்டியை அவ்வளோ டீஸ் பண்ணுவாங்க. ஆனால் தட் மேக்ஸ் ஹர் ஃபீல் ஸோ ப்ரவுட் தட் ஹி ரீச்ட் அவுட் ஃபார் மீ ஃபார் சம்திங்னு. ரைட்ஸ் இஸ் ஃபைன், ரைட்ஸ் இஸ் ஃபைன். எனக்கு நான் ஹஸ்பண்ட், ஐ ஹேவ் த ரைட். ஐ ஹேவ் த ரைட் டு புட் மை ஹேண்ட்ஸ் ஆன் ஹர் ஷோல்டர். ஐ ஹேவ் த ரைட்ஸ் டு ட்விஸ்ட் ஹர் ஹிப். இட் இஸ் மை Yes. ரைட். ஐ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் தட்.
அதே மாதிரி இஃப் இட்ஸ் அ உமன் ஐ வாண்ட் டு கோ கரெக்ட் இஸ் காலர், ஐ வாண்ட் டு புட் இஸ் பட்டன், ஐ வாண்ட் டு கைண்ட் ஆஃப் டாக் டு ஹிம் பர்சனலி ஃபார் அ குயிக் செகண்ட். அதெல்லாம் குட்டி குட்டி அழகு. சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க ஆரம்பிச்சோம்னாலே அந்த ரைட்ஸ் பிகம்ஸ் சம்திங் பியூட்டிஃபுல். அட் வாட் பாயிண்ட் தேர் ஷுட் பி பவுண்டரிஸ் அப்படின்னா அந்த பவுண்டரிஸ் எங்கே இருக்கணும்? ஒருத்தர் மேலே ஒருத்தர் மரியாதையும் அன்பும் நம்பிக்கையும் இருக்கும்போது பவுண்டரிஸே கிடையாது சார். ஓகே, பவுண்டரிஸே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இப்போ யூ ஆர் இன் அ லவ் இல்லையா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. உங்களுக்கு அவங்க மேலே முழுமையான நம்பிக்கை இருக்கும்போது ஷி கேன் ஹேவ் பெஸ்டீஸ், ஷி கேன் ஹேவ் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷி கேன் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், ஷி கேன் ஹேவ் பிரதர்ஸ். ஷி ஹேஸ் த ஃப்ரீடம் பிகாஸ் யூ ட்ரஸ்டர் இல்லையா? ஸோ அந்த அந்த ட்ரஸ்ட்டு இல்லாதப்போ தான் உங்களுக்கு அந்த பவுண்டரிஸ்ன்ற வேர்டே வரும். ஓகே, புரியுது. எப்போ வந்து நீ எதுக்கு அவங்ககிட்ட பேசின அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களோ, நீ எதுக்கு அவகிட்ட பேசின அப்படின்னு அவங்க கேட்குறாங்களோ, அப்போவே ட்ரஸ்ட் இல்லை சார். அப்புறம் அது என்ன ரிலேஷன்ஷிப்? அப்புறம் அதுக்கு என்ன விளக்கமாத்து கேட்ட பவுண்டரிஸ் ஒன்றுமே கிடையாது, அங்கேயே போயிடுச்சு. ஸோ ட்ரஸ்ட் இருக்கும்போது இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங் டு ஹேவ் தட் ரைட்ஸ். ரைட். ஸோ சந்தேகம் அதெல்லாம் இருந்தால் தான் தப்பு, அதெல்லாம் இருந்தால் பவுண்டரிஸ்லாம் தேவையே இல்லை அப்படின்றீங்க. ஏன் ஆலியா, நீ என்ன வேணா கலாச்சிக்கோ, என்ன வேணா பண்ணு, அவன் எங்கே போனாலும் என்கிட்ட வந்துடுவான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது தெரியுமா? அது வேற லெவல் கான்ஃபிடென்ஸ். ரைட். ஆனால் ஏன் இந்த சந்தேகம் அந்த இது இருக்குது? தன் மேலே நம்பிக்கை இல்லாதவனுக்கு இன்னொரு உயிர் மேலே நம்பிக்கை வைக்கவே முடியாது. இது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். யா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் யாழ் எங்கே போனாலும் என்கிட்ட வந்துருவான் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு தைரியம் இல்லாதவனால நம்பிக்கை வைக்கவே முடியாது. இன்செக்யூரிட்டி. அவன் என்னை விட அழகாக இருக்கானே, நான் வெறும் சுசுக்கி தான் வச்சுருக்கேன், அவன் BMW வச்சுருக்கானே, அதெல்லாம் உங்களுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை. அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவன் வந்தால் ஹாய் சொன்னாங்க, போயிட்டாங்க. நம்மளால் இங்கே இருக்கான், போகணும், உங்க கூட கார் ஏறி வந்திருப்பாங்க. நீங்கள் நீ அவனுக்கு ஹாய் சொன்னதே மனசில் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் இன்செக்யூரிட்டி இன்சைட் யூ, நாட் வித் ஹர். எக்ஸாக்ட்லி. She still got inside your car and came with you, right? She didn't get inside the BMW, right? Then she is right. Then you are wrong. நம்மளுடைய மனசு வந்து குரங்கு மாதிரி, சரியான குரங்கு. எதை பார்த்தாலும் தப்பாகவே தோணும், எதை பார்த்தாலும் குற்றமாகவே தோணும், எதை பார்த்தாலும் திருட்டுத்தனமாகவே தோணும், எதை பார்த்தாலும் ஏமாத்துற மாதிரியே தோணும். குரங்கை வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணோம். சுமார் யாழ் எங்கே இருந்தாலும் வரும். புரியுது. அவன் BMW, அவன் போர்ஷ் இல்லை, அவன் வந்து ஃப்ளைட்டே கொண்டு நிறுத்தி வச்சிருந்தாலும் அவன் வந்து இந்த சுஸ்கில் தான் ஏறுவான். நீ என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி நீ தென்னாவட்டா உட்காந்துன்னு வச்சுக்கேன். அது ரியல் லவ், அது ரியல், அது கான்ஃபிடென்ஸ். யாழியா, அதுதான் மேட்ரு. அந்த தைரியம் நம்ம மேலே நம்மளுக்கு தைரியம் இருக்கணும், நம்ம மேலே நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நம்ம அவங்கள எப்படி நடத்துறோன்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நீ அவளை எப்படி பார்த்துக்கிறேன்றது உனக்கு தெரியும். அப்போ நீ எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்ககிட்ட கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஒழுங்கா பார்த்துக்காம இருந்தாதான் சந்தேகமும் வரும். ஐயோ நம்ம இது ஒழுங்கா பண்ணல, அவன் பண்ணிட்டானே அப்படி. அப்போ பாயிண்ட் தப்பு உங்ககிட்ட தானே இருக்கு. கரெக்ட். எங்க தன் மேல நம்பிக்கை இல்லையோ, தான் செய்த செயல்கள் மேல நம்பிக்கை இல்லையோ, தான் செய்யாம விட்ட விஷயங்கள் தவறுன்னு தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்செக்யூரிட்டி வரும். அவங்க தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து 100% ரூயின் பண்ணுவாங்க. அதுல இருந்து எனக்கு ஒரிஜினே கிடையாது. இப்போ லாஸ்டா வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த கான்வர்சேஷன். அண்ட் லாஸ்டா வந்து எனக்கு நம்மளால முடியும் அப்படின்னு நினைக்கிற உமன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளால் அந்த ஒரு செல்ஃப் டவுட்டும் அவங்களுக்கு சில பேருக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருக்கும் செல்ஃப் டவுட் இருக்கணும் சார், இருந்தால் தான் கரெக்டு. ஓகே, நான் பண்ணது எல்லாம் சரின்னு நினச்சேன்னா நான் கடவுளாயிடுவேன். நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், நான் இது பண்ணது தப்பா, இது சரியா அப்படின்னு யோசிக்கக்கூடிய 6வது அறிவு மனிதனுக்கு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸை வந்து சந்தேகப்படாமல் இது நம்ம இப்படி பண்ணியிருந்துருக்கலாம்னு நினச்சோன்னா நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த தாட் ப்ராசஸை லிங்கிங்கை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அதாவது இப்படி பண்ணிட்டோமே, இது தப்பாயிடுச்சு, ஃபெயிலியரே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் த ஸ்டார்ட் ஆஃப் யுவர் சக்ஸஸ். நிறைய பேர் வந்து 100 வாட்டி ஃபெயில் ஆயிருக்காங்க, 1000 வாட்டி ஃபெயில் ஆயிருக்காங்க, 10,000 வாட்டி ஃபெயில் ஆயிருக்காங்க. சயின்டிஸ்டாக இருக்கட்டும், கிங்ஸாக இருக்கட்டும், நிறைய கதை நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், ஃபெயிலியர் இஸ் ஓகே, யூ லேர்ன்ட் சம்திங். இது எப்படி பண்ணக்கூடாதுன்றதை கற்றுக்கிட்டீங்க. ஸோ அடுத்து திருப்பி பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்குங்க. 100வது வாட்டி அது ரைட்டாக உட்காரும் போது வேறு லெவலில் போயிடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 90 வரைக்கும் வந்துடுறீங்க, அந்த 91 அதையே விட்டுட்டு போயிடுறீங்க. அந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச் இஸ் வெரி வெரி ஹார்ட். அது தப்பு, எத்தனை வாட்டி தப்பாயிடுச்சு, இதை விடணும் அப்படின்னா கூட அதை
கட்டி பிடிச்சி இழுத்துட்டு வந்து அங்கே வரைக்கும் வந்துடுறீங்கல்ல, இன்னொரு 2 அடி இழுக்க முடியல உங்களால், தம் கட்டி விட்டுறீங்க. இஃப் யூ புல் இட் யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல். அந்த பேஷன்ஸ், அந்த பர்சிவியரன்ஸ், அந்த கமிட்மெண்ட், அந்த ரிப்பீட்டட் போரிங் ஒர்க்ஸ், ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் வில் மேக் யூ ஸ்ட்ராங். இப்போ நிறைய பேர் டெஸ்டினேஷன்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸை பார்க்கணுன்றது தான் இங்கே பாயிண்ட். பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை எப்படி கரெக்டாக பண்ணுறது? டெஸ்டினேஷன் இஸ் கோல் பாஸ். ஓகே, அது வந்து தூரத்தில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து யூஎஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த கடை ஆரம்பித்தோம். யூ வுட் ஹவ் சீன் ஆல் ஆஃப் தட் ஸ்டோரி. ஸோ தட்ஸ் அ ஹோல் ஸ்டோரி. ஆமாம். 3 வருஷம் வரைக்கும் நாங்கள் கார் வாங்கலை. கை குழந்தை, யூஎஸ் சிட்டிசனு, ஒரு பையன், நாங்கள் 2 பேர் இருக்கோம். 2 வீலரில் போய் தெருவாக சுற்றி பொருள்லாம் தேடி வாங்கி இந்த ஃபேக்ட்ரி போட்டு எல்லாம் பண்ணோம். ஓகே. இப்போ எல்லாரும் கேட்டாங்க, இவ்வளோ காசு இதுக்கு செலவு பண்ணுறீங்க, ஒரு கார் வாங்கக்கூடாதான்னு. இட் வாஸ் அ வெரி ஈஸி திங். ஒரு 5 lakhs சுற்றலாம், அப்போ நல்ல காரே கிடச்சிருக்கும். ஆமாம். 15 கடை ஆனதுக்கு அப்புறம் தான் கார் வாங்கணும். இட்ஸ் நாட் பிகாஸ் வி டிடன்ட் ஹேவ் மனி. இட்ஸ் நாட் பிகாஸ் சம்மன் டோல்ட் அஸ் நாட் டு பை. It's not because that we didn't need a car. It's because we needed a goal. தன் கிட்ட இருக்கும் பொழுதும் அதை வந்து தான் ஒரு விஷயத்தை சாதிச்சதுக்கு அப்புறம் அனுபவிக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், that becomes a commitment. ரிவார்ட் கோல் வச்சுக்கிறோம், அந்த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் கோலே கிடையாது நம்மள்ட்ட. ஓகே. இப்போ வந்து ஐஃபோன் வாங்கணுன்றது கோல்னா, எனக்கு இன்றைக்கி ஐஃபோன் வேணுன்றது மட்டும்தான் பேசணுமோ ஒழிய, இந்த ஐஃபோனை 3 monthஸில் வாங்கணும், 3 monthஸில் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணணும், இவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் இந்த ஒர்க் பண்ணணும், இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்காஸ்ட் பண்ணணும், இந்த விஷயம் பண்ணணும், ஆமாம். இதுக்கு நான் இவ்வளோ விஷயம் பண்ணி இதை நான் அச்சீவ் பண்ணுன்ற பிளானே கிடையாது. எனக்கு இது வேணும், அவ்வளோதான், அப்படியே நின்றுறீங்க. The success always makes you, do the things, boring things again and again and again. இப்போ நீங்களே இந்த பாட்காஸ்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு வச்சுக்கோங்களேன், 100 பாட்காஸ்ட் எடுத்து அதில் 5 தான் ரொம்ப சூப்பர் டூப்பராக போகும், கரெக்டாக? ஆனால் அந்த 100 பாட்காஸ்ட்டில் 95 ஃபெயிலியரை நீங்கள் தாண்டி தான் அந்த 5 கொண்டு வர முடியும். எக்ஸாக்ட்லி. அந்த பொறுமை, அந்த எஃபர்ட், அந்த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் வாட் வில் மேக் யூ அ கிரேட்டர் பர்சன். கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க, கோல் வச்சுக்கோங்க, அந்த கோலை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இவங்க வேணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அவங்கள வேணுன்றதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், க்ரோ யுவர் செல்ஃப் டு கெட் தட் கோல். அதுதான், அவ்வளோதான், அதில் மேட்ரு இல்லை. தேங்க்ஸ். இதை விட எக்ஸலண்ட்டாக இதை பற்றி சொல்லவே முடியாது ஆக்சுவலாக. அண்ட் எஸ், இந்த கான்வர்சேஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் த அதர் சைட். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி ஒரே ஒரு ஏதாவது சொல்லணுன்னா இந்த பாட்காஸ்ட்டை பற்றி? ஓ, யூ ஆர் வெரி கியூட். ஓகே, சூப்பர். ஓகே, பட் ஹீஸ் ஆல்ரெடி புக்ட். ஸோ யாரும் ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க, அந்த பிள்ளை என்னையை கொண்டு போட்டுரும். But yes, very polite and very pleasant guy you are, and I wish you all very success, and thank you for having me. Thank you so much. See you.